தாய் வீடு மே மாத இதழ் 2023. மூலு. எழுத்துருவாக்கம் இவான் துகர் நெஜெவ். தமிழாக்கம் என்.கே. மகாலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பொன்று. இவான் துர்கனேஜெவ் 1818 முதல் 1883 வரை வாழ்ந்தவர். ரஷ்ய நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர். ரஷ்ய இலக்கியத்தை மேற்கு நாடுகளில் பிரபல்யம் அடைய வைத்தவர். அவருடைய A Sportsman's Sketches என்ற சிறுகதை தொகுப்பு ரஷ்ய இலக்கியத்தின் யதார்த்தவாத படைப்பு. அது ஒரு மைல்கல் என்றே சொல்லப்படுகின்றது. இந்த கதைகளின் செல்வாக்கும் 1861 அடிமை ஒழிப்புக்கான காரணமாக சொல்லப்படுகின்றது. அவருடைய ஃபாதர் அண்ட் சன் என்ற நாவல் 19ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த புனைவுகளில் முதன்மையானது என்று சொல்லப்படுகின்றது. இவர் அருமையான குறுநாவல்களும் எழுதியுள்ளார். பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய தாய் கல்வி கற்றவர், மிகவும் கண்டிப்பானவர். இவரையும் அப்படித்தான் வளர்த்தார். அவரே அந்த கதையில் வரும் சீமாட்டி அவர் என்றே சொல்லியிருக்கின்றார். அவர் 500 அடிமைகளை வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர்களின் வீட்டு மொழி பிரெஞ்சு. இவர் ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளில் அதிகமாக வாழ்ந்தவர். ஜெர்மனிய அறிவொளிக்கால கருத்துக்களால் பெரிதும் கவரப்பட்டவர். அந்த கருத்துக்கள் ரஷ்யாவையும் முன்னேற்ற உதவும் என்று எண்ணினார். அக்காலத்தில் படித்த ரஷ்யர்களைப் போல இவரும் அங்கிருந்த அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினார். இவருக்கு பிரெஞ்சு, டச், ரஷ்யன், ஆங்கிலம், ஸ்பானிஷ் ஆகிய பல மொழிகள் தெரியும். ஸ்பானிஷ் மொழியில் இருந்து நேரடியாக செவின்ட்ராவின் டாஸின் ஹிரோட்ரோவை ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். அது ரஷ்யன் இலக்கியத்தில் பெரும் செல்வாக்கையும் செலுத்தியிருக்கின்றது. டோஸ்டோவேஜெஸ்கியின் மிஸ்கின் பாத்திரத்தில் ஹிரோட்ரோவின் செல்வாக்கு உள்ளது என்று கூறுகின்றார். இவர் கோகோலை பற்றி உரையாற்றிய போது டோஸ்டோவெஸ்கி சைபீரிய சிறையிலே இருந்து விடுதலையடைந்து வந்த அந்த கூட்டத்திற்கு வந்து அதை கேட்டிருக்கின்றார். இவர் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் அவர் ஓப்ரா பாடகியான போலின் வியோகற்றினை மிகவும் விரும்பியிருக்கின்றார். அவருடைய நெருங்கிய நண்பர் பிரெஞ்சு எழுத்தாளரான ஃப்ளேபியர். அவருடைய சமூக அழகியல் கருத்துக்கள் போன்றவையே இவருடையவையும். இருவரும் தீவிரவாத அரசியல், இடதுசாரி வலதுசாரி கருத்துக்களை வெறுத்தவர்கள். ஏதோ பல காரணங்களால் டோஸ்டோவெஸ்கி, ரோல்ரோய்ஸ் ஆகியோருக்கு இவரை பிடிப்பதில்லை. இவரின் கதைகள் அவர்களைப் போல ஆன்மீக பார்வை கொண்டவை அல்ல, சமூக சீர்திருத்த பார்வை கொண்டவை. ரஷ்ய யதார்த்த இலக்கியத்தின் முன்னோடி. இவரின் கதைகளிலே தூய்மையான கலைத்துவம் வெளிப்படும், அழகியல் இருக்கும். இயற்கையை அழகாக வர்ணிக்க தெரிந்தவர். மூலு பலரும் விரும்பும் சிறுகதை. மூலு என்ற நாயின் சிற்பம் பீட்டர்ஸ்பர்க்கிலே ஓர் உணவகத்தின் அருகிலே உள்ளது. அந்த உணவகத்திற்கு அதே பெயரை வைத்துள்ளனர். பிரான்சிலே உள்ள நோர்மண்டி என்ற நகரிலும் மூலுவின் சிற்பம் உள்ளது. அந்த கதை திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. பாடல்களும் உள்ளன. கதைக்குள் செல்வோம். மூலு. மொஸ்கோவிலிருந்து வெகு தூரத்திலே உள்ள ஒரு வீதியிலே வெண்ணிற தூண்களும் உப்பரிகைகளும் கொண்ட ஒரு வீடு அது. அது ஒரு பக்கம் சாய்ந்து வளைந்து போயிருந்தது. அதிலே ஒரு சீமாட்டி வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு கைம்பெண். அந்த வீட்டிலே ஏராளமான அடிமைகள் வேலை செய்தனர். அவளுடைய மகன்மார் பீட்டர்ஸ்பர்க்கிலே அரச சேவையிலே இருந்தனர். மகள்மார் மனம் முடித்து வேறாக போய்விட்டனர். சீமாட்டி அதிகம் வெளியே போக மாட்டாள். கிளர்ச்சியற்ற கஞ்சத்தனமான முதிய வயதிலே தனியாகவே வாழ்ந்து வந்தாள். அவளுடைய பகல் பொழுதுகள் மகிழ்ச்சியற்றதாகவும் சோர்வானமாகவே கடந்து சென்றன. மாலைகள் இரவுகளிலும் பார்க்க இருண்டதாகவே இருந்தன. அவளுடைய எல்லா வேலைக்காரர்களிலும் பார்க்க ஒருத்தன் மிகவும் தனித்து தெரிந்தான். அவன் பெயர் ஜெராசிம். அவன் சாதாரணமாக மற்றவர்களிலும் பார்க்க குறைந்தது 12 அங்குலம் கூடுதலான உயரம், வீரனுக்குரிய உடலமைப்பும் கொண்டவன். ஆனால் பிறந்ததிலிருந்தே காது கேட்காதவன், அத்துடன் வாயும் பேச முடியாதவன். அவருடைய உரிமையாளரான அந்த சீமாட்டி கிராமத்திலே மற்ற சகோதரர்களிடமிருந்து தனியாக ஒரு குடிசையிலே வாழ்ந்த அவனை கொண்டு வந்திருந்தாள். மானிய முறை குடிமை முறையில் வாழ்ந்த சிறு விவசாயிகளில் அவன்தான் மிகவும் நேரம் தவறாத உழைப்பாளி என்று மதிக்கப்பட்டிருந்தான். அசாதாரண பலம் வாய்ந்த அவன் 4 பேரின் வேலையை தனியாக செய்வான்.
அவன் கைகள் வேகம் வேகமாக வேலை செய்யும். அவனுடைய பெரிய உள்ளங்கைகள் கலப்பையை அழுத்த அவன் நிலத்தை உழுவதை பார்ப்பதே மனதுக்கு இனிமையானதொரு காட்சி. குதிரையின் உதவியின்றி நிலத்தை பிளந்து உழும்போது அவனை பார்க்க வேண்டும். நிலம் தானாகவே பிளந்து கொடுக்கும். புனித பீட்டரின் நாளிலே வெறிகொண்ட தன் ஆற்றலால் அடர்ந்த இளம் மரங்களை அரிவாளால் வேருடன் வெட்டி தள்ளுவான். அல்லது வேகமாக களைக்காமல் 2 அடி தூரம் பாயும் சூடடிக்கும் கோலை சுழற்றி வெட்டுவான். அவன் தோளிலே உள்ள இறுக்கமான நீண்ட தசை நார்கள் நெம்புகோல் போல மேலெழும்பி கீழே விழும். அவனுடைய நிரந்தரமான அமைதி அவன் செய்யும் தொழிலுக்கு புனிதமான ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். அவன் அற்புதமான சிறு விவசாயி. அவனுக்கிருந்த இயற்கையான குறைபாடுகளை விட்டால் அவனை எந்த பெண்ணும் மணம் முடிக்க விரும்புவாள். ஆனால் அவனை ஜெராசிம்மை மோஸ்கோவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்தபோது அவனுக்கு பூட்ஸ் வாங்கி கொடுத்தார்கள். கோடைகால நீண்ட மேலாடையும் குளிர்காலத்துக்கான செம்மறியாட்டு தோலிலே தைத்த மேலாடையும் வாங்கி கொடுத்து, கையிலே விளக்குமாறும் மண்வெட்டியும் கொடுத்து அவனை சுமை தூக்கும் ஆளாக நியமித்தார்கள். முதலிலே அந்த புதிய வாழ்க்கையை அவன் மிகவும் வெறுத்தான். குழந்தை பருவத்திலிருந்தே வயல் வேலை செய்யும் கிராமத்து வாழ்க்கைக்குமே பழகியிருந்தான். தன் குறைபாட்டால் ஆண்கள் சமூகத்திடமிருந்து தவிர்க்கப்பட்டு ஊமையாக ஆனால் வலிமையுடன் வளர்ந்திருந்தான். செழிப்பான மண்ணிலே வளர்ந்த மரம் போல. அவனை நகரத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை அவனால் புரிந்து கொள்ள இயலவில்லை. திகைத்து போய் மெய்மறந்து போய் நின்றான். வயல்களில் வயிறு வரை வளர்ந்த வளமான புல்லை வயிறு நிறைய தின்று நின்ற வலிமையான இளம் காளை ஒன்றை தீப்பொறிகள் பறக்க புகையும் நீராவி காற்றும் முகத்திலே அறையும் புகையிரத வண்டி பெட்டிக்குள் போட்டு கொண்டு சென்ற காளை போல திகைத்து விட்டான். புதிய இடத்திலே ஜெராசிம் செய்ய வேண்டிய வேலைகள் சிறு விவசாயிகள் செய்யும் கடும் வேலைக்கு பக்கத்தில் வைத்து பார்த்தால் மிகவும் அற்பமானவை. 1/2 மணி நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடித்து விடுவான். முற்றத்தில் திரும்பவும் வந்து நிலைகுத்தி அசையாமல் நின்று போவோர் வருவோரை வாய் திறந்து பார்த்து கொண்டிருப்பான். தன்னுடைய குழப்பமான நிலைக்கு என்ன காரணம் என்று விளக்கத்தை கேட்பதற்காக நின்று கொண்டிருப்பது போல, அல்லது திடீரென ஒரு மூலைக்கு போய் நிற்பான். தான் வைத்திருந்த தும்புக்கட்டையோ மண்வெட்டியையோ எறிந்துவிட்டு நிலத்தில் முகம் குப்புற விழுந்து கிடப்பான். மணித்தியால கணக்காக அசையாமல் கிடப்பான், கூண்டிலே அடைந்த மிருகத்தைப் போல. ஆனால் மனிதன் எல்லாவற்றுக்கும் பழகிக்கொள்வான் என்பது தெரிந்ததே. அதேபோல ஜெராசிமும் கடைசியிலே நகர வாழ்க்கைக்கு பழகிக்கொண்டான். அவனுக்கு செய்வதற்கு கொஞ்சம் வேலைகளே இருந்தன. அவனுடைய வேலை முற்றத்தை சுத்தமாக வைத்திருப்பது, ஒரு நாளைக்கு 2 தரம் பீப்பாவிலே தண்ணீர் எடுத்து வருவது, குசினிக்கும் வீட்டுக்கும் விறகு பிளந்து கொண்டு வருவது, அந்நியர்களை வீட்டுக்கு வராமல் தடுப்பது, இரவிலே காவல் காப்பது ஆகியவை. அவனுடைய கடமைகளை பெரும் ஆர்வத்துடன் செய்தான் என்று தான் சொல்ல வேண்டும். முற்றத்திலே எந்த ஒரு துரும்போ தூசியோ கிடக்காது. மழைக்காலத்தில் தண்ணீர் எடுத்து வரும் குதிரை வண்டி சில வேளையிலே தெருவில் புதைந்துவிடும். சாதாரணமாக அவன் அதை தோளாலே தள்ளிவிட்டால் வண்டி மட்டுமல்ல, அதனுடன் சேர்ந்து குதிரையும் அசைந்து செல்லும். விறகு வெட்டும்போது கோடாரி கிளாஸ் கிணுகிணுப்பது போல கிணுகிணுக்கும். துண்டுகளும் துணுக்குகளும் எல்லா திசைகளிலும் பறக்கும். அந்நியர்களை பொறுத்தவரை ஒரு நாள் இரவு 2 கள்ளர்களை பிடித்தான். பிடித்து அவர்களின் தலைகளை ஒன்றுடன் ஒன்று மோதினான். அந்த மோதலே போதுமானதாக இருந்தது. அதன் பிறகு அவர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சுற்றுப்புறங்களிலே இருந்தவர்கள் அதன்பின் அவனுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்க துவங்கினார்கள். பகல் நேரங்களில் வந்தவர்கள் கள்ளர்கள் அல்ல, சாதாரணமாக தெரியாதவர்கள். அவனை கண்ட மாத்திரத்திலே அவனை பார்த்து கைகளை அசைப்பார்கள், சத்தம் போடுவார்கள். என்னவோ அவனுக்கு காது கேட்கும் என்பது போல. அந்த வீட்டிலே இருந்த மற்ற வேலையாட்கள் அவனுடன் அதிக நட்பாக இருக்கவில்லை. அவனுக்கு பயந்து போயிருந்தார்கள். ஆனால் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை அவன் சக தோழர்களாகவே நடத்தினான். அவனுக்கு சைகைகளால் பலவற்றை புரிய வைத்தார்கள். அவற்றை அவனும் புரிந்து கொண்டான். அவர்கள் இட்ட ஆணைகளை சரியாகவும் செய்தான். அவனுக்கு தன்னுடைய உரிமைகள் என்ன எனவும் தெரியும். மேசையில் அவனுடைய இருக்கையை மற்றவர்கள் எடுக்க துணிய மாட்டார்கள். அவன் கண்டிப்பான அதேவேளை தீவிரமான குணவியல் உடையவன். எல்லாவற்றிலும் ஒழுங்கை கடைப்பிடிப்பவன். அவனுக்கு முன்னாலே சேவர்கள் கூட சண்டை பிடிக்க துணிய மாட்டா.
எவரும் அவன் முன்னால் அவனுக்கு பிடிக்காத எதையும் செய்ய துணிய மாட்டார்கள். அப்படியானவர்களை அவன் நேரடியாக கண்டால் அவர்களின் கால்களை பிடித்து 10 முறை சக்கரம் சுழற்றுவது போல சுழற்றி ஒவ்வொரு திசையில் எறிவான். முற்றத்தில் வாத்துக்களும் இருந்தன. அவை அனைவருக்கும் தெரிந்தது போல கண்ணியமான நியாயமான பறவைகள். அவற்றிலே அவனுக்கு மரியாதை உண்டு. அவற்றை நன்றாக கவனிப்பான். அவற்றிற்கு நன்றாக உணவளிப்பான். ஆண் வாத்து போல அவன் ஸ்டெப்பிஸ் புல்வெளிகளை சேர்ந்தவனல்ல. குசுனிக்கு மேலுள்ள முகட்டின் கீழுள்ள சிறிய அறை ஒன்று அவனுக்கு ஒதுக்கியிருந்தார்கள். அதை அவன் தன் விருப்பம் போல ஒழுங்கு செய்திருந்தான். ஓக் மரப் பலகையிலே ஒரு கட்டில் செய்தான். 4 குத்திகளை கால்களையும் செய்திருந்தான். உறுதியான மரக்கட்டில் அது. 1 2 தொன்னிடையுள்ள ஒரு பொருளை அதன் மேல் போட்டாலும் அது வளையாது. கட்டிலுக்கு கீழே திடமான பெட்டகம் ஒன்றை வைத்திருந்தான். மூலையிலே அதே போன்று திடமான ஒரு சிறிய மேசை. மேசைக்கருகிலே ஒரு முக்காலி. அத்தனையும் திடமும் தடிமனுமான முக்காலி. சிலவேளை அதை ஜெரோசிம் தூக்கி நிலத்திலே போடுவான், ஒரு வகை புன்முறுவருடன் மகிழ்ச்சியுடனும். அந்த சிறிய அறையை அவன் ஒரு ஆமைப்பூட்டால் பூட்டி வைத்திருந்தான். அது வட்டமான கூடை போன்ற உருவத்தை உடையது, கருப்பு நிறம். ஆமைப்பூட்டின் திறப்பை மட்டும் எப்பொழுதும் தன் இடுப்பு பட்டியிலே வைத்திருப்பான். தன் அறைக்கு எவரும் வருவதை அவன் விரும்புவதில்லை. அப்படி 1 வருடம் கழிந்தது. அதன் முடிவில் ஜெராசிமிற்கு ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. அவனுடைய முதிய சீமாட்டி எல்லா வகையிலும் புராதன வழிகளையே பின்பற்றுபவள். அவளிடம் பெருந்தொகையான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவளுடைய வீட்டிலே சலவை செய்யும் பெண்கள் மட்டுமல்ல, தையல்காரிகள், தையல்காரர்கள், தச்சர்களும் இருந்தனர். சேணம் தயாரிப்பவர்கள் இருந்தனர். அவனை கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணன் என்றும் அழைத்தனர். வேலைக்காரர்களுக்கும் தனியாக ஒரு மருத்துவர் இருந்தார். வீட்டுக்காரிக்கு ஒரு மருத்துவர் வீட்டிலேயே தங்கியிருந்தார். சப்பாத்து தைப்பவன் ஒருத்தனும் இருந்தான். அவனுடைய பெயர் கேபிட்ரோன் கிளிமோவ். துயரமான குடிகாரன். கிளிமோவ் காயப்பட்ட உயிரினமாக தன்னை நினைத்து கொண்டான். தன்னுடைய தகுதியை ஒருவரும் பாராட்டுவதில்லை என்பதே அவனது குறை. அவன் பீட்ஸ்பர்க்கில் இருந்து வந்த பண்பட்ட மனிதன். தொழிலில்லாமல் மொஸ்கோவிலே இருக்கக்கூடாது என்பதனால் அப்படி அந்த காட்டிலே இருக்கின்றான் என்பது அவனுடைய நினைப்பு. குடித்தால் நெஞ்சில் அடித்து அதை அழுத்தமாக வெளிப்படுத்துவான். துயரம்தான் அவனை அப்படி ஆக்கியிருந்தது. ஒரு நாள் சீமாட்டியின் தலைமை மேற்பார்வையாளரான கவ்ரில்லா அவனை அழைத்து பேசினான். மேற்பார்வையாளர்களின் மஞ்சள் நிற கண்களையும் வாத்தின் அலகு போன்ற மூக்கையும் பார்த்து மட்டும் அவனை மதிப்பிட்டால் அவன் அதிகாரத்துக்குரிய ஒருவனாகவே வரையறுக்கப்பட்டவன் போன்று இருப்பான். அத்துடன் அவனுக்குரிய விதியும் அதுதான். கேப்பித்தோனுடைய ஒழுக்க சீர்கேட்டை பற்றி சீமாட்டி தன் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருப்பாள். கேப்பித்தோன் ஒரு நாள் மாலை குடித்துவிட்டு வீதியிலே விழுந்து கிடந்தபோது கண்டெடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தான். கெவ்ரில்லா அவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால் அவன் திருந்தி விடுவான் என்று நினைக்கிறாயா என்று சீமாட்டி அவனை கேட்டாள். அவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால் அம்மா, அது மிகவும் நல்ல காரியம், நிச்சயம் நல்ல காரியம் என்று கெவ்ரில்லா பதிலளித்தான். ஓம், ஆனால் யாரை அவனுக்கு மனம் முடித்து கொடுப்பது? அம்மா, அது உங்கள் விருப்பம். அவனை அப்படி முற்றிலும் அலையவிடவும் முடியாது. அவன் ரட்டியானாவை விரும்புகின்றானா? கெவ்ரில்லா ஏதோ சொல்ல விரும்பினான். உடனே தன் வாயை மூடிக்கொண்டான். ஓம், அவன் ரட்டியானாவை மனம் முடிக்கட்டும், கேட்குதா என்று சொல்லிக்கொண்டு அவள் கொஞ்சம் மூக்குப்பொடியை மனநிறைவுடன் எடுத்தாள். ஓமம்மா என்று சொல்லிவிட்டு பின்தங்கிக் கொண்டான் கெவ்ரில்லா. தன்னுடைய அறைக்கு திரும்பி வந்தான். அந்த அறை ஒரு சிறிய தங்கும் விடுதி. உலோக ரங்கு பெட்டிகளால் ஏறக்குறைய விடுதி முழுவதும் நிரம்பியிருந்தது. கெவ்ரில்லா முதலில் தன் மனைவியை வெளியே அனுப்பிவிட்டு ஜன்னலுக்கு அருகிலே இருந்த கட்டிலே ஏறியிருந்து சிந்தித்தான். சீமாட்டியின் எதிர்பாராத ஏற்பாடு அவனை தெளிவாகவே சிக்கலில் மாட்டிவிட்டிருந்தது. எழும்பி கேப்பிட்ரோனை அழைத்தான். கேப்பிட்ரோன் வந்தான். அவர்களின் உரையாடலை வாசகர்களுக்கு அறிவிப்பதற்கு முன் கேப்பிட்ரோனுக்கு மனம் முடித்து வைக்கப் போகும் அந்த ரெட்ரியானா என்பவள் யார்? பெரிய சீமாட்டியின் ஆணை மேலாளரை ஏன் கலவரப்படுத்தியது ஏன் என்பதை இவ்விடத்திலே அறிவிப்பது பொருத்தமானது. ரெட்ரியானா முன் சொன்ன சலவைக்காரிகளில் ஒருத்தி. பயிற்சி பெற்ற திறமையான சலவைக்காரி. மெல்லிய துணிகளையும் சலவை செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றாள்.
28 வயது, மெலிந்தவள், பொன்னிற முடி, இடது கன்னத்திலே சில மச்சங்கள். ரஷ்யாவிலே இடது கன்னத்தில் மச்சங்கள் இருப்பது தீங்கு விளைவிக்கும் என்று கருதப்படுகின்றது. அது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையின் அடையாளம். அதனால் ரெட்ரியானா தன் நல்லதிர்ஷ்டம் கொண்டவள் என்று சொல்லி தற்பெருமைப்பட முடியாது. இளமை காலத்திலிருந்தே அவளை அனைவரும் மோசமாகவே நடத்தினார்கள். 2 பேரின் வேலையை தனியாக செய்யக்கூடியவள். ஆனால் அவளை எவருமே அன்பாக நடத்தியதில்லை. மோசமான ஆடைகளே அவளுக்கு கிடைத்தன. மிகச் சிறிய வேதனம் கொடுக்கப்பட்டது. உறவுகள் என்று ஒருவருமே இல்லை. இருந்த மாமா ஒருத்தன் கிராமப்புறத்தில் உபயோகமற்றவனாக இருக்கின்றான். முன்பு அவன் ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்தான். மற்ற மாமாமார் சிறு விவசாயிகள். முன்னொரு காலத்தில் அவள் அழகானவள் என்று எல்லோராலும் கவனிக்கப்பட்டவள். அந்த நல்ல அழகு விரைவிலே முடிந்துவிட்டது. இயல்பான குணத்தை பொறுத்தவரை அவள் சாதுவானவள் அல்லது பயந்தவள் என்றே சொல்லலாம். அவளை பொறுத்தவரை அவள் அதை எப்பவுமே பொருட்படுத்துவதில்லை. மற்றவர்களை கண்டால் அவளுக்கு மரண பயம் பிடித்துவிடும். அவளுக்கு இருக்கும் ஒரே எண்ணம் தன்னுடைய வேலையை நேரத்திற்கு எப்படி முடிப்பது என்பது மட்டும்தான். அதனாலே அவள் எவருடனும் கதைப்பதில்லை. எசமானியின் பெயரை கேட்டாலே நடுங்குவாள். ஆனால் எசமானிக்கு அவளை அதிகம் தெரியாது. ஜெராசிமை கிராமப்புறத்திலே இருந்து கொண்டு வந்தபோது அவருடைய பிரமாண்ட உருவத்தை பார்த்தவுடன் அவள் பயத்தால் இறந்து விடுவாள் போல தோன்றினாள். அவனை சந்திப்பதை தவிர்க்க முயன்றாள். அவனை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை தவிர்ப்பதற்காக கண்களை கீழே வைத்துக்கொண்டு அவனை கடந்து சலவை செய்யும் இடத்திற்கு விரைவாக சென்று விடுவாள். ஜெராசிம் முதலில் அவளில் விசேஷ கவனம் ஒன்றும் செலுத்தவில்லை. அவன் வழியில் வந்தால் அவளை பார்த்து முறுவலிப்பான். பின் அவளை ரசித்து பார்க்க விளைக்கட்டான். கடைசியிலே அவளை பார்ப்பதிலிருந்து கண்களை எடுக்கவே இல்லை. அவளுக்கும் அவனில் பிடிப்பு ஏற்பட்டுவிட்டது. அதை முகத்தில் லேசான மாற்றத்தால் அல்லது தன் கூச்ச அசைவுகளால் காட்டிக்கொண்டாள். அந்த மாற்றம் எப்படி எவரால் நடந்தது என்று சொல்ல முடியும். ஒரு நாள் அவள் தன் எசமானியின் கஞ்சி போட்டு மடித்த வெளிக்கு போடும் ஜாக்கெட் ஒன்றை கையிலே கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ ஒருத்தன் சடுதியாக அவளின் கையை பிடித்தான். அப்போது அவள் ஏறக்குறைய குளறியே விட்டாள். அவள் பின்னால் நின்றான் ஜெராசிம். மடத்தனமான புன்முறுவலுடன் தெளிவற்ற அன்பான முணுமுணுப்புகளுடன் அவன் கையை நீட்டினான். கையுக்குள் சேவல் உருவத்திலே இஞ்சி பிஸ்கோத்துகள் இருந்தன. அதை அவள் வேண்டாமென்று மறுக்கவே நினைத்தாள். ஆனால் அவன் அவளுடைய கையுக்குள் அவற்றை பலமாக வைத்துவிட்டான். பிறகு தன் தலையை அசைத்துவிட்டு நடந்து போய் திரும்பி பார்த்தான். அன்பாக எதையோ சத்தமிட்டான். அந்த நாளிலிருந்து அவளை அவன் விடவில்லை. எங்கே அவள் போகிறாளோ அவன் அந்த இடத்திலே நிற்பான். அவளை சந்திப்பதற்கு புன்முறுவலுடன் ஒரு விதமான உருமலுடனும் கைகளை அசைத்து கொண்டு நிற்பான். திடீரென்று அவன் ஆடைக்குள் இருந்த ஒரு ரிபனை எடுத்து அவள் கையில் கொடுப்பான். அல்லது அவள் போகும் வழியிலே உள்ள குப்பைகளை கூட்டி சுத்தமாக்கி விடுவான். பரிதாபத்துக்குரிய அந்த பெண்ணுக்கு எப்படி அதற்கு எதிர்வினையாற்றுவதென்றே என்ன செய்வதென்றோ தெரியவில்லை. விரைவில் வீட்டிலுள்ள அத்தனை பேருக்கும் வாய் பேசாத அந்த சுமை தூக்கியின் செயல்கள் தெரிய வந்தன. அவன் ரெட்ரியானா மேல் எய்யும் கேலிகள், பகுடிகள், சாடைமாடையான குறிப்புகள் எல்லாமே தெரிய வந்தன. ஜெராசிமை பொறுத்தவரை எவருமே அவனை பார்த்து கிண்டல் செய்ய துணிய மாட்டார்கள். அவன் பகுடிகளை விரும்புவதில்லை. உண்மையிலே அவனுடைய முன்னிலையிலே அவனை எவரும் தொந்தரவு செய்வதில்லை. அவள் விரும்பினாளோ இல்லையோ அவள் அவனுடைய பாதுகாப்பில் இருப்பதாக உணர்ந்தாள். வாய் பேசாத காது கேளாதவர்களைப் போல அவனும் மிகவும் சந்தேகம் கொண்டவன்தான். அவனை பார்த்தோ அவளை பார்த்தோ யாராவது பார்த்து சிரித்தால் அது அவனுக்கு தெரிந்துவிடும். ஒரு நாள் இரவுணவு நேரம் ரெட்ரியானாவின் மேலாளரான ஆடைகளுக்கு பொறுப்பானவள் அவளை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தாள். ரெட்ரியானா என்ன செய்வதென்று தெரியாமல், யாரிடம் உதவிக்கு போவதென்று தெரியாமல் கவலைப்பட்டு அளத்து வாங்கினாள். திடீரென ஜெராசிம் எழும்பி தன் பிரம்மாண்டமான கையை நீட்டி ஆடை காப்பாளியின் தலையில் வைத்து அவளுடைய முகத்தை கடும் கோபத்துடன் பார்த்தபோது அவளுடைய தலை மேசையிலே தொப்பென்று விழுந்தது. எல்லோரும் அசையாமல் நின்றார்கள். பிறகு ஜெராசிம் தன் கரண்டியை எடுத்து தன் கேபேஜ் சூப்பை குடிக்கத் தொடங்கினான். அவனை பாருங்கள், ஊமை பேயை, மரப்பேயை என்று எல்லோரும் அடங்கிய குரலிலே முணுமுணுத்தார்கள்.
ஆடைக்கு பொறுப்பானவள் எழுந்து வேலைக்காரிகளின் அறைக்குச் சென்றாள். இன்னொரு முறை கேப்பிட்ரோன் ரட்ரினியாவுடன் வம்பிழுந்து கொண்டிருந்தான். அப்போது ஜெராசிம் அவனை அழைத்து கொண்டு வண்டி மடுவத்துக்கு சென்றான். அங்கே மூலையிலே சாத்தியிருந்த தண்டொன்றை கையிலே எடுத்து அவனை லேசாக அச்சுறுத்தினான். அதன் பிறகு எவரும் ரட்ரினியாவுடன் ஒரு சொல்லும் பேசுவதில்லை. ஆடை பொறுப்பாளினி வேலைக்காரியின் அறைக்கு சென்றவுடன் மயங்கி விழுந்தாள். அப்படி நடந்தது ஜெராசிம்மால் தான் வந்தது என்பது சீமாட்டியின் காதுகளுக்கு எட்டக்கூடிய வகையில் மிகவும் திறமையாக அவள் நடித்தாள். ஆனால் சனல புத்தியுள்ள முதியவள் அதை கேட்டு சிரிக்க மட்டும் செய்தாள். பலமுறை சிரித்தாள். அது ஆடை காப்பாளினிக்கு கோபத்தை வரவழைத்தது. சீமாட்டி திரும்ப திரும்ப, எப்படி உன் தலையை அவன் தன் பலமான கையை வைத்து அமர்த்தினான் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் சீமாட்டி ஜெராசிமுக்கு 1 ரூபிள் பணம் கொடுத்தனுப்பினாள். அவனுடைய பலத்தையும் நன்றி உள்ளத்தனத்தையும் அறிந்து ஆதரவுடன் அவளை நன்றாக கவனித்து வந்தாள். ஜெராசிமும் அவளிடம் கணிசமான பயபக்தியுடன் தான் நடந்து வந்தான். ரட்ரினியாவை மனம் முடிப்பதற்கு அவளுடைய ஆதரவை பெறும் நம்பிக்கையுடன் ஒரு விண்ணப்பத்துடன் அவளிடம் அவன் போக இருந்தான். மேலாளன் அவனுக்கு புதிய மேலாடை ஒன்றை தருவதாக உறுதியளித்திருந்தான். அதை போட்டுக்கொண்டு சீமாட்டியின் முன்னால் நல்ல தோற்றத்துடன் போவதற்காக காத்திருந்தான். அந்த நேரத்தில் தான் சீமாட்டிக்கு ரட்ரினியாவை கேப்பிட்ரோனுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் சடுதியாக அவள் தலைக்குள் புகுந்தது. சீமாட்டிக்கும் மேலாளன் கேப்ரில்லாவுக்கும் நடந்த உரையாடலுக்கு பின் அவன் மனம் ஏன் நிலை குலைந்தான் என்பது இப்போது வாசகர்களுக்கு புரிந்திருக்கும். ஜன்னலிலே இருந்த அவனுக்கு சீமாட்டி ஜெராசிமுக்கு ஆதரவாக இருக்கிறாள் என்பது தெரியும். அதனால் தான் அவனும் ஜெராசிமுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து நடக்கின்றான். இருந்தும் அவன் வாய் பேச முடியாதவன். அவன் ரட்ரினியாவை விரும்புகிறான் என்பதை சீமாட்டிக்கு அவனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவன் விசித்திரமான கணவனாக இருப்பான் என்பது உண்மை. என்னை ஆண்டவன் மன்னிக்க வேணும். ரட்ரியோனாவை கேப்பிட்ரோன் மணம் முடிக்கப் போகிறாள் என்பதை ஜெராசிம் அறிந்தால் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் அவன் உடைத்தெறிவான். ஆன்மா என்னை காப்பாற்றட்டும். அவனுடன் எதையும் தர்க்க நியாயத்துடன் கதைக்க முடியாது. அப்படியான பேய் அவன். என்னுடைய பாவங்களை கடவுள் மன்னிக்கட்டும். அவனை சமாளிக்க முடியாது கடவுளே. அப்படி அவன் சிந்தித்து கொண்டிருந்த போது கேப்பிட்ரோன் வந்தான். கேப்பிட்ரோனுடைய வருகை கெவ்ரலியாவின் சிந்தனையை குலைத்தது. சீரழிந்த சப்பாத்துக்காரன் கேப்பிட்ரோன் உள்ளே வந்தான். கைகள் பின்னாலே இருந்தன. தள்ளிக்கொண்டிருந்த சுவரை கவனிக்காமல் கடந்து வந்து கதவுக்கு அருகிலே நின்றான். இடது காலுக்கு முன்னால் வலது காலை குறுக்காக வைத்து தலையை அசைத்து கொண்டு உனக்கு என்ன வேணும் என்று கேட்பது போல நின்றான். கெவ்ரெல்லா கேப்பிட்ரோனை பார்த்து விரல்களால் ஜன்னல் சட்டத்திலே தட்டி கொண்டான். கேப்பிட்ரோன் தன் கனத்த கண்களை சற்றும் உருட்டி பார்த்தான். கீழே பார்க்கவில்லை. சற்று இழித்தான். எல்லா திசைகளும் பறந்து கொண்டிருந்த தலைமுடிக்குள் கைகளை விட்டான். சரி, நான் இங்கே இருக்கின்றேன், என்ன வேணுமென்றான். நீ அழகான ஆள்தான் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் நின்றான் கெவ்ரெல்லா. அழகான ஆள்? அதை மறுக்க முடியாது. கேப்பிட்ரோன் தன் தோள்களை இழுத்தான். நீ மட்டும் அதிலும் சிறந்தவனா என்று அவன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். உன்னை பார், உன்னை பார். கெவ்ரெல்லா அவனை கடிந்து கொள்வது போலச் சொன்னான். எப்படி இருக்கின்றாய் என்றான். கேப்பிட்ரோன் தன் அவலட்சணமான கிழிந்த மேலங்கியையும் ஒட்டுக்கள் போட்ட காற்சட்டியையும் அமைதியாக பார்த்து கொண்டான். வெடித்த பூச்சுக்களை மேலும் கொஞ்ச கவனத்துடன் பார்த்தான். வலது பக்கத்து பூச்சில் பெருவிரல் வெளியே தள்ளிக்கொண்டிருந்ததையும் பார்த்தான். அதன்பின் மேலாளரின் மேல் அவன் கண்கள் திரும்பச் சென்றன. சரி சரி, திரும்பவும் சொன்னான். சரி, அதன் பிறகு நீ சரி என்று சொல்கிறாயா? உன்னை பார்த்தால் முதிய நிக்கை போல தெரிகின்றாய். நரகத்தின் தலைவன். அப்படி சொல்வதற்கு கடவுள் என்னை மன்னிக்கட்டும், அப்படித்தான் நீ தோன்றுகின்றாய். கேப்பிட்ரோன் கண்களை வேகமாக சிமிட்டினான். என்னை மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்கின்றாய். செய், உனக்கு விரும்பியது போல செய். கெவ்ரெல்லா அண்டரேஜ் என்று அவன் எண்ணினான். இந்தா பார், நீ திரும்பவும் குடித்துவிட்டு நிற்கின்றாய். திரும்பவும் குடித்திருக்கிறாய் இல்லையா? சொல்லு என்று கெவ்ரெல்லா துவங்கினான். உன்னுடைய உடல் பலவீனம் காரணமாக உன்னை அவர்கள் சாதாரணமாக விட்டுவிடுகின்றார்கள்.
அதனால்தான் நீ இப்படி நடக்கின்றாய். நீ பீட்டர்ஸ்பர்க்கில் பயின்றவன். அங்கே நீ பலவற்றையும் கற்றிருப்பாய். ஆனால் நீ இப்போ சும்மா இருந்து சாப்பிடுகிறாய். அதற்கு நியாய தீர்ப்பு வழங்க ஒரே ஒரு நீதிபதி தான் இருக்கின்றார். அவர் கடவுள் மட்டும்தான், வேறொருவரும் இல்லை. அவருக்குத்தான் தெரியும் இந்த உலகத்தில் நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று. நான் சும்மா இருந்து சாப்பிடுகிறேனா என்று. அதேபோல என் குடிபோதையை பற்றி நீ சொன்ன கருத்தும் அவருக்குத்தான் தெரியும். அதற்கு என்னை குற்றம் சாட்ட முடியாது. அவரே என்னை அந்த சலனத்திற்கு கொண்டு சென்றார். அவர் தந்திரமாக தப்பித்து விட்டார். ஆனால் நான் என்றான் கேபிட்ரோன். நீ ஒரு வாத்தை போல வீதியில் கைவிடப்பட்டிருந்தாய். நீ ஒரு ஒழுக்கம் கெட்ட ஆள். ஆனால் அதுவல்ல பிரச்சனை என்று மேலாளன் சொல்லிக் கொண்டிருந்தான். உனக்கு நான் சொல்றதுக்கு ஒன்று இருக்கிறது. எங்கள் சீமாட்டி. இந்த இடத்தில் அவன் சொல்வதை ஒரு நிமிடம் நிறுத்தினான். நீ மனம் முடிக்க வேண்டுமென்று எங்கள் சீமாட்டி விரும்புகிறாள். உனக்கு கேட்கிறதா? நீ மனம் முடித்தால் திருந்தி விடுவாய் என்று அவர் நினைக்கின்றாள். உனக்கு புரிகிறதா? எனக்கு நல்லா புரிகிறது. அப்படியென்றால் சரி, என்னை பொறுத்தவரையில் உனக்கு நல்ல அடி கொடுத்தால் திருந்தி விடுவாய். ஆனால் அது அவளுடைய பிரச்சனை. சரி, அதற்கு நீ சம்மதமா? கேபிட்ரோன் இழித்தான். ஒருத்தனுக்கு திருமணம் மிக சிறந்த ஒரு விஷயம். கெவ்ரில்லா ஆண்ட்ரேஜ், என்னை பொறுத்தவரை நான் அதற்கு மிகுந்த சம்மதம் தெரிவிக்கின்றேன். அப்படியென்றால் நல்லது, பதிலளித்துவிட்டு தனக்குள் சிந்தித்தான் கெவ்ரில்லா. இந்த மனிதன் எதையும் மிக ஒழுங்காக சொற்களில் வெளிப்படுத்துகின்றான். ஆனால் ஒன்று இருக்கிறது, உரத்து தொடர்ந்தான். எங்கள் சீமாட்டி உனக்கு தெரிவு செய்தவள் ஒரு துரதிர்ஷ்டக்காரி. ஏன்? அவள் யார்? எனக்கு சொல். ரெட்ரியானா. ரெட்ரியானா? கேபிட்ரோன் தன் கண்களை விழித்து பார்த்தான். பிறகு சுவரிலிருந்து தள்ளியிருந்தான். சரி, நீ அவளை விரும்பவில்லையா? அவளுன் ரசனைக்குரியவள் இல்லையா? இல்லை, அவளின் ரசனைக்குரியவள் இல்லை என்றா சொல்கிறாய்? கெவ்ரில்லா ஆண்ட்ரேஜ், அவள் சரியானவள்தான். அவள் கடின உழைப்பாளி. கெவ்ரில்லா, உனக்கே தெரியும். அந்த காட்டு மனிதன் ஸ்டேஃபி அரக்கன் அவள் பின்னால் அல்லவா தெரிகின்றான். எனக்கு தெரியும் நண்பா, எல்லாமே எனக்கு தெரியும் என்றான் அவன் சொல்வதை நிறுத்தி. கெவ்ரில்லா எரிச்சலுடன், ஆனால் இங்கே பார், என்மேல் ஆணை, கெவ்ரில்லா ஆண்ட்ரேஜ் அவன் என்னை கொன்று போடுவான். கடவுளே, அவன் என்னை கொன்று போடுவான். அவன் என்னை ஒரு பூச்சியை நசிக்கிறது போல நரித்து போடுவான். அவனுடைய கைமுட்டியை பார்த்திருக்கிறாயா? அவன் கைமுட்டிகள் மினின் பொசாக்கி சிலைகளின் பெரிய கைகளைப் போல. அவனுக்கு காது கேட்காது. அவன் அடிப்பான். எப்படித்தான் அடிப்பான் என்று அவனுக்கே தெரியாது. தன்னுடைய பெரிய கைமுட்டிகளை சாதாரணமாக வீசுவான், நித்திரையில் இருப்பது போல. அவனை சாந்தப்படுத்துவதற்கு ஒரு வழியும் இருக்காது. அது உனக்கு தெரியும் கேப்ரியல் ஆண்ட்ரேஜ். அவனுக்கு காதும் கேட்காது. அத்துடன் அவனுக்கு புத்தியும் இல்லை. அவனுக்கு இருக்கும் புத்தி என்னுடைய கால் குதி அளவிலும் பார்க்க சிறியது. அவன் ஒரு வகை மிருகம். அவிசுவாசிகளின் தெய்வச் சிலை போல. அதிலும் மோசமானது ஏனென்றால் அவன் ஒரு மரக்கட்டை. அவனிடம் அடி வாங்க வேண்டும் என்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு எல்லாம் முடிந்து போய்விட்டது. நான் இலக்கின்றி அலைந்து திரிகின்றவன். நான் அனுபவித்ததெல்லாம் போதும். ஒரு மண்பானையைப் போல என்னை அடித்திருக்கிறார்கள். இருந்தும் நான் ஒரு மனிதன், மதிப்பற்ற பானை அல்ல. எனக்கு தெரியும், கதைத்து கொண்டே இருக்காதே. கடவுளே, காலணி தைப்பவன் உற்சாகத்துடன் தொடர்ந்தான். இதற்கு முடிவு எப்போ வரும் என் கடவுளே? நான் ஓர் ஏழை, அதிர்ஷ்டமில்லாதவன். என்னுடைய துயரங்கள் முடிவில்லாதவை. என் வாழ்க்கை எப்படி வந்து முடிந்துவிட்டது? என்னுடைய இளமை காலத்தில் ஜெர்மனியர்கள் அடித்தார்கள். நான் தொழில் கற்றவன். இளமை காலத்தில் என்னுடைய நாட்டினரும் என்னை அடித்தார்கள். கடைசியாக வயது முதிர்ந்த காலத்தில் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் பார். என்ன நொந்து போன ஆன்மானி! அதை பற்றி நீ ஏன் இத்தனை கதைக்கிறாய் என்றான் கேப்ரியல் ஆண்ட்ரேஜ். நீ என்ன சொல்கிறாய் கேப்ரியல் ஆண்ட்ரேஜ்? அடி வாங்குவதற்கு நான் பயப்படவில்லை. ஒரு கனவான் தனியாக என்னை கூப்பிட்டு தண்டிக்கலாம். ஆனால் ஆட்களுக்கு முன்னால் ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லலாம். நான் ஒரு மனிதன். பாருங்கள் யாருடன் நான் மோத வேண்டுமென்று. எழும்பு, இணக்கமாயிரு என்று கேப்ரில்லா பொறுமை இல்லாமல் இடைமறித்து சொன்னான்.
கேப்பிட்ரோன் தட்டு தடுமாறிக்கொண்டு வெளியேறினான். ஆனால் அவன் இல்லாவிட்டால் நீ அதற்கு சம்மதிப்பாயல்லவா என்று மேலாளன் சத்தம் போட்டு கேட்டான். நான் என் சம்மதத்தை தெரிவித்து விட்டேன் என்றான் பதிலடியாக போய்க் கொண்டிருந்த போதே. அவனுடைய நுட்பமான மொழி அவனை கைவிடவில்லை இப்படியான மோசமான நிலையிலும். மேலாளன் தன் அறைக்குள் பலமுறை மேலும் கீழும் நடந்தான். சரி, ரெட்ரியானாவை கூப்பிடு என்றான் கடைசியாக. சில நிமிடங்களின் பின் ரெட்ரியானா சத்தமில்லாமல் வந்து கதவடியில் நின்றாள். உங்கள் ஆணை என்னவோ கேப்ரில் ஆண்ட்ரேஜ்? அவளை மேலாளன் கூர்ந்து பார்த்தான். ரனுஷா, நீ மணம் முடிக்க விரும்புகிறாயா? எங்கள் சீமாட்டி உனக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓம் கேப்ரில் ஆண்ட்ரேஜ், என்னுடைய கணவனாக அவர் எவரை தேர்ந்தெடுக்கிறார் என்று கேட்டாள் தட்டு தடுமாறிக்கொண்டே. கேப்பிட்ரோனை, அந்த பாதணி செய்பவனை. ஓமையா, அவன் மறதி பிடித்தவன். ஆனால் சீமாட்டி அவன்தான் உனக்கு சரியான ஆள் என்று தெரிவு செய்திருக்கிறாள். ஓமையா, அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த காது கேளாதவன் ஜெராசிம் உன்னை விரும்புகிறான், அது உனக்கு தெரியும். எப்படி நீ அந்த கரடியை விரும்ப வலிக்கிட்டாய்? அவன் என்னை கொன்று போடுவான் கேப்ரில் ஆண்ட்ரேஜ், என்னை கொன்று போடுவான். உண்மை. உன்னை கொல்லுவான். அதை பற்றி நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். கொல்லுவான் என்று நீ ஏன் சொல்லுகிறாய்? அவனுக்கு உன்னை கொல்ல ஏதாவது உரிமை இருக்கிறதா சொல்லு. எனக்கு தெரியாது கேப்ரில் ஆண்ட்ரேஜ். அவனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பெண் நீ? நீ அவனுக்கு ஏதாவது உறுதிமொழி கொடுத்திருக்கிறாயா? என்னிடம் என்ன கேட்கின்றீர்கள்? மேலாளன் சற்று நேரம் யோசித்து கொண்டு அமைதியாக இருந்தான். நீ சாதுவான ஒரு ஆன்மா, அது உண்மை என்றான் உரத்து. இன்னொரு முறை பிறகு உன்னுடன் கதைக்கிறேன். இப்போ நீ போகலாம் ராணிஷா. நீ கட்டுக்காதவள் அல்ல, நிச்சயமாக. ராணிஷா கதபடியில் தன்னை சற்று சுதாகரித்து கொண்டு போய்விட்டாள். சில வேளை நாளைக்கு எங்கள் சீமாட்டி இந்த திருமணத்தை பற்றி முழுவதுமாக மறந்து போய்விடலாம் என்று மேலாளன் நினைத்தான். இங்கே நான் வீணாக அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த மரியாதையற்ற முரட்டுத்தனமான அந்த ஆளை கட்டி போட வேணும் என்ற நிலைமை வந்தால் கட்டி போடத்தான் வேணும். அவனை பற்றி போலீஸுக்கு அறிவிக்க வேணும். உஸ்ட்ரினியா ஃபைடோவோனா என்று தன் மனைவியை சத்தம் போட்டு கூப்பிட்டான். சாமோவோர் குடுவையை சூடாக்கு, என் நல்ல ஆன்மாவே என்றான். அன்று முழுவதும் ரெட்ரியானா தன் சலவை கூடத்தை விட்டு வெளியே போகவில்லை. முதலிலே அழ ஆரம்பித்தாள். பிறகு கண்ணீரை துடைத்துவிட்டு தன் வேலையை செய்ய துவங்கினாள். கேப்பிட்ரோன் ஜின்கடையிலே ஒரு நண்பனுடன் குடித்துக்கொண்டு பின்னிரவு வரை இருந்தான். நண்பன் சோர்வான தோற்றமுடைய ஒருத்தன். பீட்டர்ஸ்பர்க்கில் தான் ஒரு கணவானுடன் வசித்ததாக கேப்பிட்ரோன் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆள் பரவாயில்லை, ஆனால் கொஞ்சம் கண்டிப்பானவன். அவனுக்கு சிறியதொரு பலவீனமும் இருந்தது என்றான். அவனும் குடிப்பதற்கு மிகவும் விருப்பமானவன். பெண்களை பொறுத்தவரை அவன் எவரிடமும் நீண்ட காலம் வாழ்ந்ததில்லை. கேப்பிட்ரோனின் சோர்வான நண்பன் ஓம் என்று மட்டும் சும்மா சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக கேப்பிட்ரோன் நாளை ஒரு நிகழ்ச்சியிலே ஒருத்தனை தாக்க வேண்டி வரும் என்றான். அதற்கு அவனுடைய சோர்வான கூட்டாளி படுப்பதற்கு நேரமாகிவிட்டது என்றான். இருவரும் கடுகடுப்பான முகத்துடன் அமைதியாக பிரிந்து சென்றார்கள். அதே நேரம் மேலாளன் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை. முதியவள் கேப்பிட்ரோனின் திருமணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அன்றிரவு அவளுடன் இருந்த தோழியுடன் அதை தவிர அவள் வேறெதையும் பற்றி கதைக்கவே இல்லை. அந்த தோழி சீமாட்டி தனக்கு நித்திரை வராதது போல் தன்னுடன் பொழுதுபோக்குவதற்காக மட்டும் வீட்டில் வைத்திருந்தாள். முதியவள் இரவுகளில் வண்டி ஓட்டுபவனைப் போல பகலிலே தூங்கினாள். கெவ்ரில்லா காலை உணவின் பின் தன் அறிக்கையுடன் அவளிடம் வந்தபோது அவனுடைய முதல் கேள்வி எப்படி திருமண விஷயம் போகிறது என்பதுதான். அவனுடைய பதில் அதற்காக நல்லாக சென்று கொண்டிருக்கிறது என்பதே. அத்துடன் கேப்பிட்ரோன் தன் மரியாதையை செலுத்துவதற்கு அன்று அவளிடம் வருவான் என்றும் சொன்னான். முதியவளுக்கு அன்று நல்ல சுகம் இல்லை. அதனாலே தன் கடமைகளை செய்ய அன்று நேரம் இருக்கவில்லை. மேலாளன் தன் அறைக்கு திரும்பிச் சென்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினான். அதை கூட்டியது திருமணத்தை பற்றி தீவிரமாக சிந்திப்பதற்குத்தான். ரெட்ரியானா அதிக பிரச்சனை கொடுக்கவில்லை. 2-3 தலைகள் அல்ல, ஒரு தலைதான் போகும் என்றான் கேப்பிட்ரோன் அந்த கூட்டத்தில். ஜெராசிம் எல்லோரையும் சிடுசிடுப்பாக பார்த்து கொண்டான். அவன் வேலைக்காரர்களின் குடியிருப்பு படிகளில் அசையாமல் இருந்தான்.
தனக்கு தீங்கு செய்யத்தான் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று நினைத்தான். அவர்களின் உணவு விடுதியில் முதிய பணியாளர்களும் இருந்தனர். அவனுடைய பட்டப்பெயர் அங்கிள் ட்ரேயோ. அவனுடைய ஆலோசனையை எல்லோரும் மரியாதையாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவனிடமிருந்து வந்தது ஒன்று மட்டும்தான். உண்மையில் நிலைமை மிகவும் மோசம் என்றான். எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று பாதுகாப்பு கருதி முதலில் கேப்பிட்ரோனை மரக்காலை அறைக்குள் பூட்டி வைத்தார்கள். பிறகு அந்த பிரச்சனையை பற்றி ஆலோசித்தார்கள். வன்முறையால் தீர்ப்பது எளிதான காரியம். கடவுளே, அது நடக்கக்கூடாது. அது பெரும் கலவரத்தை ஏற்படுத்தும். சீமாட்டிக்கு தெரிய வரும். நிலைமை மோசமாக போகும். அப்படியானால் என்ன செய்வது? அவர்கள் திரும்ப திரும்ப ஆலோசித்தார்கள். இறுதியிலே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஜெரோசிமுக்கு குடிப்பவர்களை பிடிப்பதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். பலமுறை அதை கண்டிருக்கின்றார்கள். வெளிவாயிலில் அவன் இருக்கும்போது எவராவது குடிபோதையிலே தள்ளாடிக்கொண்டு தலையிலே தொப்பியை காது வரை விழ சென்று கொண்டிருந்தால் அவன் வெறுப்புடன் மறுபக்கம் திரும்பி விடுவான். ராட்ரியானா குடித்துவிட்டு போவது போலவும் ஜெராசிம் இருக்கிற பக்கமாக தள்ளாடிக்கொண்டு விழுந்தெழும்பி போவது போலவும் அவள் நடிக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ராட்ரியானா அதற்கு நீண்ட நேரமாக ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியிலே அவளை ஒத்துக்கொள்ள வைத்தார்கள். அப்படித்தான் தன்மேல் அன்பு வைத்திருந்தவனை நிறுத்தலாம் என்று அவளும் ஒத்துக்கொண்டாள். அன்று அவள் வெளியே போனாள். கேப்பிட்ரோனை மரக்காலைக்குள்ளிருந்து வெளியே விட்டார்கள். எப்படியோ அவனுக்கு மனம் முடிப்பதிலும் ஆர்வம் இருந்தது. ஜெராசிம் வெளிவாயிலே வரம்புகளிலே மண்வெட்டியால் நிலத்தை கீறிக்கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு எண்ணல் திரைக்கு பின்னாலும் எல்லோரும் கவனித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போட்ட திட்டம் எதிர்பார்த்ததிலும் பார்க்க வெற்றிகரமாக முடிந்தது. ராட்ரியானாவை அவன் முதலிலே பார்த்த பொழுது வழக்கம் போல அவளை பார்த்து தலையசைத்தான். பின் அன்பான ஆனால் தெளிவில்லாத சத்தங்களை இட்டான். பின் அவளை கவனமாக கூர்ந்து பார்த்தான். தான் வைத்திருந்த மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு துள்ளி எழுந்து போய் அவளிடம் தன் முகத்தை அவள் முகத்துடன் நெருக்கமாக வைத்து பார்த்தான். அவள் பயந்து போய் மேலும் தடுமாறி கண்களை மூடிக்கொண்டாள். அவளை கைப்பிடித்து கைகளிலே தூக்கி முற்றத்திலே சுழற்றி பின் சபை கூடியிருந்த அறைக்குச் சென்று கேப்பிட்ரோனிடம் நேராக தள்ளிவிட்டான். ராட்ரியானா ஏறக்குறைய மயக்கமடைந்த நிலைக்கு போய்விட்டாள். ஜெராசிம் அவளை பார்த்து கையை அசைத்து பின் சிரித்து கொண்டு கனத்த அடி வைத்து தன் அறைக்குள் போய்விட்டான். அடுத்து 24 மணித்தியாலங்கள் அவன் வெளியே வரவில்லை. அவன் கட்டிலே இருந்து முகத்தை கைகளிலே ஏந்தி கொண்டிருந்தான் என்று குதிரை சவாரி பயிற்சியாளரான ஆண்ட்ரிபாக் சுவரிலே உள்ள ஒரு துவாரத்துகளால் பார்த்தபோது கண்டதாகச் சொன்னான். இடைக்கிடையே ஒரே மாதிரி மெதுவாக சத்தம் போட்டான் என்றும் சொன்னான். அவன் புலம்பிக் கொண்டும் கண்களை மூடிக்கொண்டும் முன்னால் பின்னாலும் அசைந்து கொண்டும் தலையை ஆட்டிக்கொண்டு படகோட்டிகள் சோகப் பாடலை பாடுவது போல முனகிக் கொண்டிருந்தான் என்று சொன்னான். ஆண்ட்ரிபாவினால் அதை பொறுக்க முடியாமல் அந்த துவாரத்தை விட்டு வந்து விட்டான் என்றும் சொன்னான். அடுத்த நாள் ஜெராசிம் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது அவனிலே எந்தவித மாற்றத்தையும் காண இயலவில்லை. ஆனால் அவன் மேலும் சிடுசிடுப்பானவனாகவே காணப்பட்டான். ராட்ரியானாவையோ கேப்பிட்ரோனையோ பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அன்று மாலை அவர்கள் இருவரும் 2 வாத்துக்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு சீமாட்டியின் முன் தோன்றினார்கள். ஒரு வாரத்தில் இருவருக்கும் மணமுடித்தனர். திருமண நாளிலே கூட ஜெராசிம் தன் நடத்தையிலே எந்த மாற்றத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் ஆற்றிலிருந்து வரும்போது தண்ணீர் கொண்டு வராமல் வந்திருந்தான். பீப்பாவை வரும் வழியிலே தெருவில் எப்படியோ போட்டு உடைத்து விட்டான். அன்றிரவு தொழுவத்திலே குதிரையை கடுமையாக தேய்த்து கழுவினான். அது காற்றிலே அசைவது போல் அசைந்து கொண்டிருந்தது. இரும்பு போன்ற அவனுடைய கைமுட்டியின் பலம் கொண்டு கழுவியதால் காலை மாறி மாறி வைத்து கொண்டு ஊசலாடியது. இவையெல்லாம் வசந்த காலத்தில் நடந்தவை. இப்போது இன்னொரு ஆண்டு கடந்து சென்றது. அந்த காலத்தில் கேப்பிட்ரோன் மிக மோசமான குடிகாரனாக மாறியிருந்தான். எதற்குமே பயனற்றவனாக மாறிப்போனான். மனைவியுடன் களஞ்சிய வண்டியிலே தூரவுள்ள ஒரு கிராமத்துக்கு அவனை அனுப்பி வைத்தார்கள். அவன் புறப்பட்டு சென்ற நாளில் மிகவும் நல்லவன் போல நடித்தான். இனிமேல் எப்பொழுதுமே வீட்டில் தான் இருப்பேன் என்று சொன்னான். தன்னை எங்கென்றாலும் அனுப்புங்கள் என்றான். உலகத்தின் அடுத்த முனைக்கென்றாலும் என்றான். ஆனால் அதன் பிற்பாடு தன் உறுதியை கைவிட்டான். தன்னை கல்வி அறிவற்ற மக்கள் மத்தியிலே கொண்டு போய் விட்டுவிட்டதாக உளறிக்கொண்டிருந்தான்.
முடிவிலே தன் தொப்பியை கூட தலையிலே அணிய முடியாத அளவுக்கு முற்றாக சரிந்து விழுந்து விட்டான். உதாரண குணமுள்ள ஒருத்தன் அதை அவன் தலையிலே போட்டு நேர்படுத்திவிட்ட பின் மேல்புறத்திலே அமர்த்தி தட்டிவிட்டான். எல்லாம் தயாரான போது சிறு விவசாயிகள் தங்கள் கைகளிலே குதிரையின் கடிவாளத்தை எடுத்தார்கள். வண்டிகளை இயக்குவதற்கு முன் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துடன் என்ற வார்த்தைகளுக்காக காத்திருந்தார்கள். ஜெரசிம் தன் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தான். ரெட்ரியானாவிடம் சென்று சிகப்பு நிற பருத்தி கைக்குட்டை ஒன்றை பிரியாவுடைய அன்பளிப்பாக அவளுக்கு கொடுத்தான். அதை 1 வருடத்திற்கு முன்பே அவளுக்காக வாங்கியிருந்தான். அந்த கணம் வரை தன் வாழ்க்கையிலே நிகழ்ந்த அருவருப்பான விவரங்களை எல்லாம் எதிலும் பற்றற்று அடக்கி வைத்திருந்த அவள் இப்பொழுது தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்து அழுதாள். தன் இருக்கைக்கு சென்றவுடன் ஜெராசிமை 3 முறை முத்தமிட்டாள். நல்ல கிறிஸ்தவ பெண் போல. அவன் அவர்களுடன் சேர்ந்து நகரத்தின் எல்லை வரை செல்லவே நினைத்திருந்தான். வண்டிக்கு பக்கத்திலே சிறிது தூரம் நடந்தான். ஆனால் கிரைமியன் கோட்டையை அண்மித்தவுடன் சடுதியாக நின்று தன் கையை காட்டிவிட்டு ஆற்றோரமாக நடந்து சென்று விட்டான். அப்பொழுது மாலையாகிக் கொண்டிருந்தது. ஆற்றை பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று ஏதோ ஒன்று கரைக்கு பக்கத்திலே சேற்றில் தட்டு தடுமாறி போராடி கொண்டிருப்பதைக் கண்டான். அவன் நின்று அதை பார்த்தபோது வெள்ளையும் கருப்பும் கலந்த சிறிய நாய்க்குட்டி ஒன்றை கண்டான். எவ்வளவு முயன்று பார்த்தும் அது நீருக்குள்ளிருந்து வெளியேற முடியாமல் தவித்தது. வெளியே வர போராடியது. திரும்பவும் நழுவியது. நனைந்து மெலிந்த சிறிய உடம்பு முழுவதும் நடுங்கியது. ஜெராசிம் அதிர்ஷ்டமில்லாத அந்த சின்னஞ்சிறு குட்டியை பார்த்தான். அதை ஒரு கையால் தூக்கி தன் மேலங்கிய நெஞ்சு பகுதிக்குள் வைத்துக்கொண்டு வீட்டு பக்கம் நோக்கி வேகமாக நடந்தான். தன் அறைக்குள் சென்று குட்டியை கட்டிலில் வைத்தான். தடித்த மேலங்கியால் மூடினான். பின் வைக்கோல் எடுப்பதற்காக தொழுவத்திற்கு ஓடினான். பால் எடுக்க குசினிக்கு ஓடினான். கவனமாக மேலங்கியை மடித்து வைத்துவிட்டு அதன் மேல் வைக்கோலை பரப்பி வைத்தான். கட்டிலில் பாலை வைத்தான். பாவப்பட்ட அந்த சிறிய நாய்க்குட்டி பிறந்து 3 கிழமைக்கு மேல் இருக்காது. அதன் கண்கள் திறந்திருந்தன. ஒரு கண் மற்ற கண்ணிலும் பார்க்க பெரிதாக இருந்தது. கோப்பையிலே இருந்த பாலை எப்படி நக்கி குடிப்பதென்று அதற்கு தெரியவில்லை. நடுங்கிக் கொண்டு கண்களை சிமிட்டிக் கொண்டு சும்மாவே இருந்தது. அதன் தலை தன் 2 விரல்களாலும் மெல்ல பிடித்து அதன் சிறிய மூக்கை பாலுக்குள் ஓட்டி நினைத்தான். குட்டி மணந்து பார்த்தது. பின் ஆசையுடன் நக்கி குடிக்கத் தொடங்கியது. உடம்பை குலுக்கியது. மூச்சு திணறியது. ஜெராசிம் அதை பார்த்து கொண்டே இருந்தான். பின் பெரிதாக சிரித்தான். இரவு முழுவதும் அதை கவனித்து கொண்டே இருந்தான். அதை போர்வையாலே மூடிவிட்டான். கைகளால் தேய்த்து உலர்த்தி விட்டான். கடைசியிலே அவன் உறங்கிப் போனான். அதன் பக்கத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உறங்கினான். ஜெராசிம் கவனித்தது போல இந்த தாயும் அந்த குழந்தையை கவனித்திருக்க மாட்டாள். அது பெண்குட்டி என பின்னர் தெரிய வந்தது. அது ஆரம்பத்தில் வலுவற்ற பலவீனமானதாக அசிங்கமானதொன்றாக தோன்றியது. ஆனால் படிப்படியாக அது பலமானதாகவும் பார்க்க அழகாவுமாக தோன்றியது. அவனுடைய தளராத கவனிப்பே அதற்கு காரணம். 8 மாதத்தில் அது ஒரு அழகான நாயாக மாறியது. அது ஸ்பானியல் இனத்தைச் சேர்ந்தது. அதற்கு நீண்ட காதுகளும் அடர்த்தியான மயிருடைய சுருண்ட வாலும் இருந்தன. பெரிய மனதில் உள்ளதை வெளிப்படுத்தும் கண்களும் இருந்தன. அது ஜெராசிமுடன் பாசத்துடன் ஒட்டி கொண்டது. அவனுக்கு பக்கத்திலேயே வாலை ஆட்டிக்கொண்டு அவன் எங்கு சென்றாலும் கூடவே சென்றது. அதற்கு அவன் ஒரு பெயர் கூட கொடுத்திருந்தான். அதை மூளு என்று அழைத்தான். வீட்டிலிருந்த மற்ற வேலைக்காரர்களும் அதை மூளு என்று அழைத்தார்கள். மற்றவர்களும் அதை விரும்பினார்கள். மற்றவர்களுக்கு அவனுடைய தெளிவற்ற சத்தங்கள் புரியும். அந்த வீட்டிலே வசித்த எல்லா வேலைக்காரர்களும் அந்த குட்டியை விரும்பினார்கள். அவர்களும் மூளு என்று அழைத்தார்கள். அது மிகவும் அறிவுள்ள பிராணி. அனைவருடனும் நட்பாகவே பழகும். ஆனால் ஜெராசிமை மிகுந்த பற்றுடன் நேசித்தது. ஜெராசிமும் அதை பேருணர்ச்சியுடன் நேசித்தான். மற்றவர்கள் அதை தடவி கொடுப்பதை அவன் விரும்புவதில்லை. அதை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயமோ அல்லது பொறாமையோ. எதனால் என்று தெரியவில்லை. கடவுளுக்குத்தான் தெரியும். அது அவனை காலையிலே எழுப்பிவிடும். அவனுடைய மேலாடையை பிடித்து இழுத்து எழுப்பும். தண்ணீர் இழுக்கும் முதிய குதிரையின் கடிவாளத்தை வாயிலே கவ்விக்கொண்டு வந்து அவனிடம் கொடுக்கும். அந்த குதிரையுடன் அது மிகவும் நட்பாகவே பழகியது. முகத்திலே பெரும் முக்கியத்துவம் தோன்ற குதிரையுடன் ஆற்றுக்கு நடந்து செல்லும்.
துடைப்பங்களை மண்வெட்டிகளையும் பாதுகாக்கும். ஜெராசிமின் அறைக்குள் செல்ல எவரையும் அனுமதிக்காது. அவனும் தன் அறை கதவிலே ஒரு சிறிய ஓட்டையை அது வெளியே பார்ப்பதற்காக வெட்டி வைத்திருந்தான். அங்கே தன்னை முழுமையான எசமானியாக நினைத்து கொள்ளும், முழு சுதந்திரத்துடன் இருந்து கொள்ளும். ஜெராசிமின் அறைக்குள் சென்றவுடன் நேராக அவன் கட்டிலே பாய்ந்து திருப்தியுடன் இருந்து கொள்ளும். இரவிலே அது உறங்குவதே இல்லை, ஆனால் போதிய காரணமின்றி குறைப்பதும் இல்லை. முட்டாள்தனமான வீட்டு நாய்களைப் போல அவை பின்னங்கால்களிலே இருந்து கொண்டு கண்களை சிமிட்டிக் கொண்டு முக்கால் காற்றை நுகர்ந்து கொண்டு சலித்து போய் நட்சத்திரங்களை பார்த்து 3 முறை குறைப்பது போல இது குறைப்பதில்லை. மூளுவின் நொய்மையான சிறிய குரல் நல்ல காரணமின்றி உயர்ந்து ஒலிப்பதில்லை. யாராவது அந்நியன் ஒருத்தன் வேலிப்பக்கம் போனால் அல்லது சந்தேகத்துக்குரிய சலசலப்பு சத்தம் கேட்டால் மட்டுமே குறைக்கும். உண்மையில் அது ஒரு சிறந்த கண்காணிப்பு நாய். அந்த வீட்டின் முற்றத்திலே இன்னும் ஒரு நாயும் இருந்தது. அது பழுப்பு மஞ்சள் நிற புள்ளிகள் விழுந்த நாய். அதன் பெயர் வூல்ஃப். ஆனால் அதை கட்டியிருந்த சங்கிலியை இரவிலே கழற்றி விடுவதில்லை. கிழடு தட்டி போன நாய் அது. தன் விடுதலையை கூட விரும்பாத ஒன்று. அது தன் பட்டியிலே சுருண்டு குரண்டி கொண்டு படுத்திருக்கும். சில வேளைகளில் மட்டும் நித்திரை சோம்பல் சத்தமில்லாமல் குறைக்கும். அதன் பயனற்ற தன்மையை அதுவே உணர்ந்தது போல. மூளு சீமாட்டியின் வீட்டிற்கு போனதே இல்லை. ஜெராசிம் விறகை தூக்கி கொண்டு வீட்டின் அறைக்குள்ளே போனபோது கூட அது அங்கே போனதில்லை. அது போகாமல் பின்தங்கி நின்றுவிடும். பொறுமையில்லாமல் படியிலே அவனுக்காக காத்திருக்கும். காதுகளை கூர்மையாக வைத்துக்கொண்டு கதவிலிருந்து சிறிய கிரீச் சத்தம் வந்தாலும் தலையை வலது பக்கமும் இடது பக்கமும் திருப்பிக் கொண்டு பார்க்கும். அப்படியாக இன்னொரு வருடமும் சென்றது. ஜெராசிம் பாரம் தூக்கியாக திருப்தியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. கோடை காலத்தில் ஒரு நாள் முதிய சீமாட்டி தன் அடியாட்களுடன் வரவேற்று மண்டபத்தில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தாள். அன்று அவள் மிகவும் உற்சாகமான மனநிலையில் இருந்தாள். சிரித்து கொண்டும் பகுடி விட்டு கொண்டும் அவளுடைய அடிமைகளும் சிரித்து பகுடி பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. சீமாட்டி உற்சாகமாக இருக்கும்போது வீட்டிலிருந்து மற்றவர்கள் அதை விரும்புவதில்லை. ஏனென்றால் அவள் தான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மற்றவர்களும் அவளுடன் உடனே முற்றுமுழுதாக கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். எவராவது முகத்தை சுளித்தால் அவள் சீற்றமடைந்து விடுவாள். இரண்டாவது, அந்த திடீர் எழுச்சிகள் நீண்ட நேரம் நிலைப்பதும் இல்லை. அதன் பிறகு அவள் கசப்பான துயரார்ந்த மனநிலைக்குள் போய்விடுவாள். அன்று அவள் நல்ல மனநிலையிலே அதிர்ஷ்டத்துடன் படுக்கையை விட்டு இழந்திருந்தாள் போலும். சீட்டு விளையாடும் போது படை வீரர்கள் உள்ள 4 சீட்டுக்களை எடுத்தாள் போலும். அதாவது அவள் நினைத்த காரியம் நடக்கும் என்று நினைத்தாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் தன் அதிர்ஷ்டத்தை சீட்டு விளையாட்டில் கண்டுகொள்ள முயல்வாள். அன்று அவள் குடித்த தேநீரும் சுவையாகவே இருந்தது. அதற்காக தன் வேலைக்காரியை புகழ்ந்தாள். 2 பென்ஸ் பணமும் கொடுத்தாள். சுருக்கம் விழுந்த உதடுகளில் இனிமையான புன்சிரிப்புடன் வரவேற்பை ஜன்னலுக்குச் சென்றாள். ஜன்னலுக்கு முன்னால் ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அதன் நடுவே ஒரு ரோஸ் செடிகளிலே கீழே மூளு இருந்து ஒரு எலும்பை பரபரப்புடன் நன்னிக் கொண்டிருந்தது. அதை சீமாட்டி கண்டுவிட்டாள். கருணை கொண்ட ஆண்டவரே என்று திடீரென்று கத்தினாள். அது எந்த நாய்? முதிய சீமாட்டிக்கு பக்கத்திலே நின்றவள் சற்று சுணுங்கினாள். அதற்கு எப்படியாவது பதிலளிப்பது தெரியாமல் திகத்தி போய் நின்றாள். எந்த அடிமையும் அப்படித்தான் நிற்பார்கள். எனக்கு தெரியாது, அது அந்த காது கேட்காதவனின் நாய் என்றாள் தட்டு தடுமாறிக்கொண்டு. கருணையுள்ளவரே, சீமாட்டி அவளை இடைநிறுத்தினாள். இது ஒரு வசீகரமான குட்டி. அதை கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றேன். அவன் இதை கனகாலமாக வைத்திருக்கிறானா? எப்படி நான் இதை இதுவரை பார்க்கவில்லை? உள்ளே கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றேன் என்றாள். உடன் நின்றவள் மண்டபத்துக்குள் ஓடினாள். சிறுவனே, மூளுவை உடனே கொண்டு வா. அது பூந்தோட்டத்தில் நிற்கிறது. அப்படியானால் அந்த நாயின் பெயர் மூளு. நல்ல பெயர் என்றாள் சீமாட்டி. ஓ, உண்மை. போய் விரைவாக கொண்டு வா, ஸ்டீஃபன் என்றாள் உடன் நின்றவள். ஸ்டீஃபன் உறுதியான கட்டிளம் பருவ ஆண். அவனுடைய பொறுப்புகளில் ஒன்று சீருடை அணிந்து விருந்தினர்களை உள்ளே விடுவதும் உணவு மேசையிலே நிற்பதும். அவன் பூந்தோட்டத்திற்கு ஓடி மூளுவை பிடிக்க முயன்றான். அது அவன் கைகளில் சாதுரியமாக நழுவி வால் காற்றில் பறக்க ஜெராசிமிடம் ஓடியது. அப்போது அவன் குசினியில் நின்று பீப்பாவை தலைகீழாக புரட்டி போட்டு கழுவிக்கொண்டிருந்தான்.
அவன் கையில் இருந்த பீப்பா குழந்தைகளின் மேளத்தைப் போல அவனுக்கு இருந்தது. ஸ்டீவன் மூளுவின் பின்னால் ஓடினான். அது ஜெராசிமின் காலடியில் குந்தியிருந்தது. அதை அவன் பிடிக்க பார்த்தான். விவேகமான நாய் அந்நியனை தொடவிடாது. ஒரு துள்ளலிலே அது தப்பிவிட்டது. ஜெராசிம் அந்த சந்தடியை புன்முறுவலுடன் பார்த்து கொண்டு நின்றான். கடைசியிலே ஸ்டீவன் எழும்பி சீமாட்டி அதை கொண்டு வரும்படி சொன்னதை அவனுக்கு சைகையால் விளங்கப்படுத்தினான். ஜெராசிமும் சற்றும் வியந்து மூளுவை அழைத்தான். அதை தூக்கி ஸ்டீவனின் கைகளில் கொடுத்தான். ஸ்டீவன் விரைந்து வரவேற்பு மண்டபத்திற்கு சென்று அதை தரையிலே விட்டான். முதிய சீமாட்டி தன்னிடம் வரச் சொல்லி மென்மையாக அழைத்தாள். தன் வாழ்நாளில் அப்படியான அற்புதமான இடத்திற்கு செல்லாத மூளு பயந்து போய் கதவடிக்கு ஓடியது. பணிவுடன் வேலை செய்யும் ஸ்டீஃபன் அதை திரும்பவும் சீமாட்டியிடம் கலைத்து விட்டான். அது நடுங்கிக் கொண்டு சுவருக்கு பக்கத்தில் பதுங்கியது. மூளு மூளு என்னிடம் வா, உன்னுடைய சீமாட்டியிடம் வா என்றாள். சீமாட்டி திரும்பவும் முட்டாளே பயப்படாமல் வா என்றாள். மூளு எல்லா பக்கமும் திகைத்து போய் பார்த்தது. ஆனால் அசையவில்லை. அது சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வாருங்கள் என்றாள் முதியவள். எப்படிப்பட்ட முட்டாள், உன் சீமாட்டியிடம் வரமாட்டேன் என்கிறாயே, அது எதற்கு பயப்படுகிறது என்றாள். மரியாதைக்குரியவரே, உங்களுடன் அதற்கு பழக்கமில்லை என்றாள் அங்கிருந்த ஒருத்தி பலகீனமான குரலில். ஸ்டீஃபன் ஒரு சோசரிலே பால் கொண்டு வந்து மூளுவுக்கு முன்னால் வைத்தான். முழு அதை மணந்து கூட பார்க்கவில்லை. நடுங்கிக் கொண்டு முன்பு பார்த்தது போல எல்லா பக்கமும் பார்த்தது. ஆ, எத்தனை முட்டாள் என்றாள் சீமாட்டி. பின் அதனிடம் சென்று குனிந்து அதை தடவ முயன்றாள். மூளு தன் தலையை சடுதியாக திருப்பி தன் பற்களை காட்டி சீறியது. சீமாட்டி தன் கைகளை வேகமாக பின்னால் இழுத்து கொண்டாள். ஒரு கண நேரம் அமைதி. மூளு மெல்ல உருமியது, முறையிடுவது போலவும் மன்னிப்பு கேட்பது போலவும். முதிய சீமாட்டி அலறிக்கொண்டு பின்வாங்கினாள். மூளு சடுதியாக அசைந்து அவளை அச்சுறுத்தியது. ஆ! அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கிரீச்சிட்டு கத்தினார்கள். உங்களை கடித்து விட்டதா? ஆண்டவன் காப்பாற்றட்டும். மூளு தன் வாழ்நாளில் எவரையுமே கடித்ததில்லை. அதை கொண்டு போ என்றாள் முதிய சீமாட்டி வேறொரு குரலில். இழிவான சின்ன நாய், எப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க உயிர்! திரும்பி தன் தனி அறைக்குச் சென்றாள். அவளுடன் நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் மறண்டு போய் பார்த்தார்கள். அவளை பின்தொடர முயன்றார்கள். அவள் நின்று அவர்களை வெறுப்புடன் பார்த்து, எதற்காக வாரீர்கள்? நான் உங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவளுடன் நின்றவர்கள் ஸ்டீவனிடம் நம்பிக்கையற்று கைகளை காட்டினார்கள். அவன் மூளுவை தூக்கி கொண்டு போய் கதவுக்கு அப்பால் வேகமாக வீசினான். அது ஜெராசிமின் காலடியில் போய் விழுந்தது. அரை மணி நேரம் வீட்டிலே ஆழ்ந்த அமைதி நிலவியது. முதிய சீமாட்டி சோஃபாவிலே குந்தியிருந்தாள், மலை மேகத்திலும் பார்க்க இருண்டு போன முகத்துடன். இப்படிப்பட்ட அற்பமான விஷயங்கள் சிலரை கலவரப்படுத்தி விடுகின்றன. மாலை வரை சீமாட்டி கெட்ட மனநிலையிலே இருந்தாள். எவருடனும் அவள் பேசவில்லை, சீட்டு விளையாடவும் இல்லை. இரவும் மோசமாகவே கழிந்தது. அவளுக்கு கொடுத்த ஓடிக்கொலோனும் வழக்கமாக கொடுக்கும் கொலோனைப் போலவே இருக்கவில்லை என்று நினைத்தாள். தலையணையிலும் சவர்க்காரம் மணக்கிறது என்று நினைத்தாள். துணிமணிக்கு பொறுப்பானவளை கூப்பிட்டு எல்லா ஆடைகளையும் மணந்து பார்க்கச் சொன்னாள். உண்மையில் மன அமைதி கெட்டுப்போய் எரிச்சலடைந்திருந்தாள். அடுத்த நாள் காலை கெவ்ரில்லாவை வழக்கத்திற்கு 1 மணி நேரம் முன்னரே அழைத்தாள். சொல்லு என்று நேரடியாகவே தொடங்கினாள். அவள் தன் அறையின் வாயில் படியை தாண்டியவுடன் சிறு நடுக்கத்துடன் நின்றான். உன் முற்றத்தில் எந்த நாய் இரவு முழுவதும் குறைத்து கொண்டிருந்தது? அது என்னை நித்திரை கொள்ள விடவில்லை என்றாள். நாய்? எந்த நாய்? அது காதுகள் அவனுடைய நாயாக இருக்கலாம் என்று நடுங்கும் குரலிலே பதில் சொன்னான். அது காதுகளாதவனுடைய நாயோ யாருடைய நாயோ எனக்கு தெரியாது. அது என்னை நித்திரை கொள்ள விடவில்லை. அப்படிப்பட்ட நாய்களை நாங்களே இங்கே வளர்க்கிறோம். அது எனக்கு தெரிய வேணும். எங்களிடம் முற்றத்து நாய் ஒன்று இருக்கிறது அல்லவா? ஓமம்மா, எங்களிடம் இருக்கிறது, வுல்ஃப். சரி, அப்போ ஏன் இன்னும் ஒன்று மேலதிகமாக? எதற்காக எங்களுக்கு பல நாய்கள்? அது இன்னும் ஒழுங்கின்மையை கொண்டு வருகிறது. இந்த வீட்டில் அவற்றை கட்டுப்படுத்த எவரும் இல்லை. அதுதான் பிரச்சனை. அந்த காதுகளாதவனுக்கு ஏன் நாய்? எங்கள் முற்றத்தில் நாய் வளர்க்க அவனுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நேற்று நான் ஜன்னலடிக்கு போனேன். அது பூந்தோட்டத்தில் படுத்திருந்தது. ஏதோ அசிங்கத்துள் கிடந்து எதையோ நன்னி கொண்டிருந்தது. என்னுடைய ரோசா கன்றுகள் அங்கே இருக்கின்றன. சீமாட்டி நிறுத்தினாள்.
அது இன்றைக்கே இங்கிருந்து போக வேணும். கேட்கிறதா? ஓமம்மா. இன்றைக்கே, இப்பொழுதே அந்த அறிக்கையை தரும்படி பிறகு உனக்கு ஆள் அனுப்புவேன். கேப்ரில்லா போய்விட்டான். வரவேற்பறையால் அவன் போய்க் கொண்டிருந்த போது ஒழுங்கை கடைப்பிடிப்பதற்காக மணியொன்றை எடுத்து ஒரு மேசையிலே இருந்து இன்னொரு மேசையிலே வைத்தான். வாத்து போன்ற தன் மூக்கை யாருக்கும் தெரியாமல் சீறினான். பின்னர் வெளிமண்டபத்திற்குள் போனான். வெளிமண்டபத்திற்குள் உள்ள பெட்டகத்தின் மேல் ஸ்டீஃபன் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஒரு வீரனைப் போல படுத்திருந்தான். அவனுடைய வெற்றுக்கால்கள் மேலாடையின் கீழ் திருத்திக் கொண்டிருந்தன. மேலாடையை அவன் கம்பளியாக பாவித்திருந்தான். மேலாளன் அவனை ஒரு தள்ளி அவனுக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுத்தான். அதற்கு அவன் கொட்டாவிக்கும் சிரிப்புக்கும் இடையிலே ஏதோ குசுகுசுத்தான். மேலாளன் போய்விட்டான். ஸ்டீபன் எழும்பி தன் மேலாடையையும் பூட்ஸுகளையும் அணிந்து கொண்டு வெளியே போய் படிகளிலே நின்றான். 5 நிமிடம் போகவில்லை. ஜெராசிம் பிளந்த பெரிய மரக்குற்றிகளை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனுடன் அவனை என்றுமே பிரியாத மூளுவும் வந்து கொண்டிருந்தது. சீமாட்டியின் படுக்கை அறையும் கோடை காலத்திலும் சூடாக்கி விதுவிதுப்பாக இருக்க வேண்டுமென்று ஆணையிட்டிருந்தாள். அதற்காகத்தான் அந்த விறகு. ஜெராசிம் கதவடியிலே பக்கவாட்டுக்கு திரும்பி கதவை தோளால் தள்ளினான். பாரத்துடன் தடுமாறிக்கொண்டு வீட்டுக்குள் சென்றான். முழு வழக்கம் போல அவனுக்காக காத்து கொண்டு வெளியே தங்கி நின்று கொண்டது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்டீஃபன் அதை தூக்கி கொண்டு தன் தொப்பியை போடாமல் திடீரென்று முற்றத்துக்கு வெளியே ஓடினான். முதலிலே கிடைத்த வண்டியிலே சந்தைக்கு சென்றான். அங்கே அதை வாங்குவதற்கு ஒருத்தன் கிடைத்தான். அவனுக்கு அதை ஒரு சிலிங் பணத்திற்கு விற்றான். குறைந்தது ஒரு கிழமையாவது அதை கட்டி வைக்க வேண்டுமென்ற நிபந்தனையுடன் தான் விற்றான். உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தான். வீட்டுக்கு வர முன்னர் வண்டியிலிருந்து இறங்கி முற்றத்தை சுற்றி வந்து வேலிக்கு மேலாக பாய்ந்து பின்வீதியால் முற்றத்துக்கு வந்துதான் உள்ளே வந்தான். ஜெராசிம்மை சந்திப்பதற்கு பயந்து வாயிற்கதவால் வரவில்லை. இருந்தும் அவனுடைய கவலை தேவையற்றது. ஜெராசிம் அப்போது முற்றத்தில் நிற்கவில்லை. வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வெளியே மூளுவை காணவில்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஒரு நாளும் அது தனக்காக காத்திருக்காமல் விட்டதில்லை. அதனால் அவன் அங்குமிங்கும் அதை தேடி ஓடி தனக்கு தெரிந்த குரலிலே அழைத்தான். தன் அறைக்குள் ஓடினான். வைக்கோல் போருக்கு ஓடினான். வீதிக்கு ஓடினான். எல்லாவிடமும் ஓடினான். அதை காணவில்லை. மற்ற அடிமைகளிடமும் வந்து கேட்டான். நம்பிக்கையற்ற சைகைகளால் அங்கிருந்த அடிமைகள் நிலத்திலே இருந்து அவன் உயரத்தை கைகளாலே காட்டி கேட்டான். அதற்கு என்ன நடந்தது என்பது பற்றி உண்மையில் சிலருக்கு தெரியாது. அவர்கள் தங்கள் தலையை ஆட்டினார்கள். சிலருக்கு தெரியும், ஆனால் பதிலுக்கு சிரித்தார்கள். அப்போது மேலாளன் பெரிய ஆளின் தோரணையிலே வண்டிக்காரனை திட்டிக் கொண்டிருந்தான். ஜெராசிம் முற்றத்துக்கு வெளியே ஓடிப்போனான். அவன் திரும்பியிருப்பான் என்று கருதக்கூடியதாக இருந்தது. சீமாட்டியின் வீட்டு ஜன்னலுக்கு எதிரே அசையாமல் அங்கிருந்த இடிகள் கூட்டமாக நின்ற வீட்டு அடிமைகளை கூர்ந்து பார்த்தான். திரும்பவும் தெளிவற்ற குரலில் மூளு என்று அழைத்தான். மூளு பதில் சொல்லவில்லை. அது போய்விட்டது. எல்லோரும் அவனை பார்த்தார்கள். எவருமே அவனுடன் ஒரு சொல் பேசவோ புன்னகை செய்யவோ இல்லை. அன்றிரவு முழுவதும் அவன் அணுங்கிக் கொண்டு கிடந்தான் என்று அன்டிக்பா என்று வண்டியோட்டி அடுத்த நாள் குசினியிலே இருந்தபோது சொன்னான். அடுத்த நாள் முழுவதும் ஜெராசிம் வெளியே வரவில்லை. அவனுக்கு பதிலாக வண்டிக்காரன் பொட்டாப் என்றவனை தண்ணீர் கொண்டு வர அனுப்பினார்கள். அதற்காக பொட்டாப் மகிழ்ந்தான். தன்னுடைய ஆணை நிறைவேற்றப்பட்டதா என்று சீமாட்டி கெப்ரில்லாவிடம் கேட்டாள். கெப்ரில்லா ஓம் என்றான். அடுத்த நாள் காலை ஜெராசிம் தன் அறையிலிருந்து வெளியே வந்து வழக்கமான தன் வேலைகளை செய்தான். இரவு உணவு அறைக்கு போய் உணவை உண்டுவிட்டு எவருக்கும் வணக்கம் சொல்லாமல் திரும்பவும் வெளியே போனான். வழக்கமாகவே அவனுடைய முகம் உயிரற்றது. இப்பொழுது அது கல்லு போல மாறிவிட்டது. காது கேளாதவன் வாய் பேசாதவன் இருப்பது போல. இரவுணவின் பின் திரும்பவும் முற்றத்துக்கு வெளியே போனான். ஆனால் அதிக நேரம் போகவில்லை. திரும்பவும் உள்ளே வந்து வைக்கோல் போரின் மேலுள்ள மாடிக்கு நேராக போனான். இரவு வந்தது. தெளிவான நிலாவொளி இரவு அது. ஜெராசிம் பெருமூச்சு அறிந்து கொண்டு கிடந்தான். தொடர்ந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரண்டு படுத்து கொண்டிருந்தான். திடீரென்று தன் மேலாடையை ஏதோ ஒன்று இழுப்பதை உணர்ந்தான். தலையை தூக்காமல் திரும்பினான். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தான். திரும்பவும் ஏதோ இழுத்தது. முன்பிலும் பார்க்க வலிமையாக இழுத்தது. துள்ளி எழுந்தான். அவனுக்கு முன்னால் கழுத்தைச் சுற்றிய ஒரு கயிற்றுடன் மூளு நின்றது. கைகளால் அதை கட்டி அணைத்தான்.
அது அவனுடைய மூக்கை, கண்களை, தாடியை, மீசையை எல்லாவற்றையும் நக்கியது. எழும்பி நின்று ஒரு நிமிடம் சிந்தித்தான். வைக்கோல் போரிலிருந்து எச்சரிக்கையாக கீழே இறங்கினான். ஒருவருமே இல்லை என்று திருப்தியடைந்த பின் தன் அறைக்கு வெற்றிகரமாக சென்றான். தன்னுடைய நாய் தொலைந்து போகவில்லை. சீமாட்டியின் ஆணைப்படி யாரோ அதை கொண்டு போயிருக்க வேண்டும் என்பதையும் ஊகித்தான். மூளு சீமாட்டியை சீண்டிவிட்டதாக வேலைக்காரர்கள் சைகை மூலம் அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அதனால் தன்னால் முடிந்ததை இப்போது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான். முதலில் அதற்கு உணவு கொடுத்தான். அதை தடவிவிட்ட பின் படுக்கையில் இட்டான். இரவு முழுவதும் அதை எப்படி மறைத்து வைத்திருப்பது என்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இறுதியிலே நாள் முழுவதும் அதை தன் அறையிலே வைத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். இடைக்கிடையே அதை வந்து பார்க்க வேண்டும் என்றும் இரவிலே மட்டும் அதை வெளியே கொண்டு போக வேண்டும் என்றும் தீர்மானித்தான். கதவிலே இருந்த துவாரத்தை தன் பழைய மேலாடையால் மறைத்தான். எதுவுமே நடக்காது போல விடுவதற்கு முன்னரே முற்றத்தில் போய் நின்றான். வஞ்சகமில்லாத தந்திரத்துடன், முகத்தில் சோகமான உணர்ச்சியுடனும். ஆனால் மூளு தன் முனகல்களால் அவனை காட்டிக் கொடுத்து விடும் என்பது பரிதாபத்திற்குரியது அவனுக்கு தெரியவில்லை. காது கேளாதவனின் நாய் திரும்ப வந்துவிட்டது என்பது, அதை அவன் அறைக்குள் பூட்டி வைத்திருக்கிறான் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அவன் மேலிருந்த அனுதாபத்தாலும் அவனுக்கு பயந்தும் அந்த இரகசியத்தை ஒருவரும் சொல்லவில்லை. மேலாளன் என்ன செய்வது என்று தன் தலையை சொரிந்து கொண்டிருந்தான். தலையை ஆட்டி கடவுள் அவனை காப்பாற்றட்டும், என்னவோ சீமாட்டியின் காதுகளுக்கு எட்டாமல் இருந்தால் போதுமென்று ஒன்றும் செய்யாமல் இருந்தான். ஜெராசிம் அன்று மிக உற்சாகமாக தன் வேலைகளை செய்தான். முற்றம் முழுவதையும் தேய்த்து சுத்தமாக்கினான். தன் கைகளாலேயே ஒவ்வொரு களையையும் பிடுங்கி எறிந்தான். சீமாட்டியை திருப்திப்படுத்துவதற்காக பூந்தோட்ட வேலியின் ஒவ்வொரு தடியையும் தனித்தனியாக நேராக இறுக்கி நட்டான். உண்மையிலேயே அவன் கஷ்டப்பட்டு உழைப்பதை சீமாட்டி கூட கவனித்தாள். 2 முறை மூளுவை பார்ப்பதற்காக இரகசியமாக தன் அறைக்கு சென்று வந்தான். இரவு வந்தபோது வைக்கோல் போரில் படுக்காமல் அதனுடன் தன் அறையிலே படுத்தான். புதிய காற்றை சுவாசிப்பதற்காக இரவு 2 மணிக்கு அதை வெளியே அழைத்துச் சென்றான். முற்றத்திலே நன்றாக நடந்த பின் அவன் திரும்பி வரும்போது வீதியின் பின்பக்க வேலி பக்கமிருந்து ஏதோ அசையும் சத்தம் கேட்டது. மூளு தன் காதுகளை கூர்மையாக்கி உருமியது. வேலிப்பக்கம் சென்று முகர்ந்தது. பின் உரத்து கிரிச்சிட்ட குரலிலே குரைத்தது. யாரோ ஒரு குடிகாரன் அங்கே கிடந்தான். அந்த வேளையில் முதியவளும் நீண்ட நேரமாக நரம்பு கோளாறால் அவதியுற்று அப்போதுதான் நித்திரை கொள்ளத் துவங்கியிருந்தாள். இந்த நரம்பு கோளாறு இரவுணவை நன்றாக சாப்பிட்ட பின் தூங்கினால் அவளுக்கு மேலும் அதிகரித்துவிடும். மூளு திடீரென்று குரைத்தது அவளை எழுப்பிவிட்டது. அவளின் இதயத் துடிப்பு மேலும் படபடவென துடித்தது. மயக்கம் வருவது போல தோன்றியது. பெண்களே பெண்களே என்று முழகினாள். பயந்து போன வேலைக்காரிகள் படுக்கை அறைக்குள் ஓடி வந்தார்கள். ஓ ஓ, நான் சாகப்போகிறேன் என்று கத்தினாள். கைகளை ஆவேசமாக அடித்தாள். திரும்பவும் அந்த நாய் வந்துவிட்டதா? ஓ, மருத்துவரை கூப்பிடுங்கள், நான் சாகப்போகிறேன். நாய்! ஓ, அதை கத்திக்கொண்டு தலையை பின்னால் சாய்த்தாள். அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. மருத்துவரிடம் ஓடினார்கள். அதாவது வீட்டு மருத்துவரான ஹெரிட்டரிடம். மென்மையான சத்தமில்லாத பூட்சுக்களை அணிந்து கொண்டு வந்த சீமாட்டியின் நாடி துடிப்பை மென்மையாக எடுக்க தெரியும். அதுதான் அவருடைய தகுதி. பிறகு அவர் போய் 24 மணி நேரத்தில் 14 மணி நேரம் நித்திரை கொள்ளுவார். மீதியுள்ள நேரமெல்லாம் பெருமூச்சு அறிந்து கொண்டு முதியவள் தூங்குவாள். அதற்காக தொடர்ச்சியாக சரி பல துளிகள் கொடுப்பார்கள். மருத்துவர் ஓடி வந்து இறகுகளை எரித்த புகையாலே அறையை நிரப்பினார். சீமாட்டி கண்களை திறந்தபோது அவளுக்கு ஒரு கிளாஸ் நிறைய புனிதமான செறித்துளிகளை வெள்ளித்தட்டிலே வைத்து கொடுத்தார். முதியவள் அதை குடித்துவிட்டு அழுங்குரலில் நாயைப் பற்றி, கெவ்ரல்லாவை பற்றி, தன் தலைவிதியைப் பற்றி புலம்பிக் கொண்டிருந்தாள். தான் முதிய பரிதாபத்துக்குரிய பெண் என்றும், எல்லோரும் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்றும், எவரும் தன்னில் இரக்கம் காட்டுவதில்லை என்றும், தான் இறந்து போய்விட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள் என்றும் குறை கூறத் துவங்கினாள். அதற்கிடையிலே அதிர்ஷ்டமில்லாத மூளுவும் குறைக்கத் துவங்கியிருந்தது. ஜெராசிம் அதை வேலியடியிலே இருந்து அழைக்க முயன்றான். அங்கே பார், அங்கே பார், திரும்பவும் என்றாள் முதியவள் முனகிக்கொண்டே. திரும்பவும் அவளுடைய விழிகள் மேலே சொருகின. மருத்துவர் வேலைக்காரி ஒருவரிடம் ஏதோ குசுகுசுத்தார். அவள் வெளி மண்டபத்துக்கு விரைந்து சென்று ஸ்டீபனை அசைத்து எழுப்பினாள். அவன் கெவ்ரல்லாவை எழும்ப விரைந்தான். கெவ்ரல்லா சீற்றத்திலே முழு வீட்டையும் எழுப்ப ஆணையிட்டான். ஜெராசிம் திரும்பி பார்த்தபோது ஜன்னல்களிலே வெளிச்சங்களும் நிழல்களும் அசைந்து கொண்டிருந்தன.
ஏதோ பிரச்சனை வருவதை உள்ளுணர்வாலே உணர்ந்து மூளுவை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் ஓடி பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தான். ஒரு சில நிமிடங்களின் பின் 5 ஆண்கள் அவனுடைய கதவை தட்டினார்கள். அது தாழ்வால் போட்டிருப்பதை அறிந்து தட்டுவதை நிறுத்தினார்கள். கெவ்ரில்லா பயந்த மனநிலையிலே அங்கே வந்து அவர்களை காலை வரை காத்திருக்க கவனிக்கச் சொன்னான். பிறகு வேலைக்காரிகள் இருக்கும் இருப்பிடத்துக்கு பறந்தான். லியூபோவ்னா என்ற தன் பழைய கூட்டாளியூடாக சீமாட்டிக்கு அந்த நாய் அங்கிருந்து எங்கோ ஓடிவிட்டதாகவும் அதை நாளைக்கு கொன்று விடுவார்கள் என்றும் அதற்காக கோபப்படாமல் இருக்க சொல்லியும் செய்தி அனுப்பினான். அந்த கூட்டாளியின் உதவியுடன் தான் அவன் தேயிலை, சீனி, இன்னும் பலசரக்கு சாமான்களை களவெடுப்பதும் கணக்குகளில் மோசடி செய்வதும். முதியவள் அத்தனை விரைவாக ஆறுதலடைந்து விடக்கூடியவள் அல்ல. ஆனால் மருத்துவர் அன்று 12 துளிகளை கொடுப்பதற்கு பதிலாக அவசரத்தில் 40 துளிகள் கொடுத்திருக்கின்றார். அந்த வலிமையான போதைப்பொருள் வேலை செய்திருக்கின்றது. 1/4 மணி நேரத்தில் முதியவள் அமைதியாகவும் ஆழமாகவும் துயிலத் துவங்கிவிட்டாள். அந்த நேரத்தில் ஜெராசிம் தன் படுக்கையில் விளிறிய முகத்துடன் மூளுவின் வாயை இறுக்க பொத்திக் கொண்டு படுத்திருந்தான். அடுத்த நாள் காலை சீமாட்டி நேரம் சென்று எழும்பினாள். ஜெராசிமின் அறையை இறுதியாக தாக்குவதற்கு ஆணை கொடுப்பதற்காக கெவ்ரில்லா அவள் எழும்பும் வரை காத்திருந்தான். அதேவேளை ஏற்பட போகும் பயங்கர புயலுக்கு முகம் கொடுக்கவும் தயாராக இருந்தான். ஆனால் புயல் வரவில்லை. முதியவள் படுக்கையில் கிடந்து தன் முதிய அடியாளை வரும்படி சொல்லி அனுப்பியிருந்தாள். லியூபோவ்னா என்று அடங்கிய ஆனால் பலவீனமான குரலில் தான் சொல்லப்போவதை ஆரம்பித்தாள். தான் ஒடுக்கப்பட்டவள் போன்றும் கைவிடப்பட்ட பாதிக்கப்பட்டவள் போன்றும் நடிப்பதிலே அவள் கைதேர்ந்தவள். அந்த வேளை அங்கிருந்த அனைவரும் மிக அசௌகரியமாக உணர்ந்தார்கள் என்பதை சொல்ல தேவையில்லை. லியூபோவ்னா, என்னுடைய நிலைமையைப் பார். போ, என் அன்பே கெவ்ரில்லா, ஆண்ட்ரியேச்சியாவிடம் போய் சொல்லு. அவனுடைய சீமாட்டியின் ஓய்விலும் பார்க்க இழிவான நாய் ஒன்றை உண்மையிலே மதிக்கின்றானா என்று கேள். கூடவே ஆழமான உணர்ச்சி வெளிப்பட, என் அன்பே போ, கெவ்ரில்லா, ஆண்ட்ரியேச்சியாவிடம் எனக்காக போ. லியூபோவ்னா கெவ்ரில்லாவின் அறைக்கு போனாள். அவர்கள் இருவரும் இடையிடையே என்ன உரையாடல் நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பின் மக்கள் கூட்டம் ஒன்று முற்றத்தை கடந்து ஜெராசிமின் அறையை நோக்கி சென்றது. கெவ்ரில்லா கூட்டத்திற்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தான். கையிலே தொப்பியை ஏந்திக் கொண்டு வாயிற்காவலர்களும் சமையல்காரர்களும் அவனுக்கு பின்னால் சென்றார்கள். அங்கிள் ரேயல் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து உத்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தான். அதாவது கைகளை அசைத்து காட்டிக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் சிறுவர்கள் தாவிக்கொண்டும் துள்ளிக்கொண்டும் நடந்து சென்றார்கள். அதில் அரைவாசி பேர் வெளியிலே இருந்து அங்கே ஓடி வந்தவர்கள். ஜெராசிமின் அறைக்கு சென்ற ஒடுங்கிய படிக்கட்டுகளில் ஒரு காவலாளி இருந்து கொண்டிருந்தான். கதவடியிலே 2 காவலாளிகள் பொல்லுகளுடன் நின்றார்கள். சிலர் அதில் ஏறவும் தொடங்கினார்கள். ஆனால் அது முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டு விட்டது. கெவ்ரில்லா கதவடிக்கு நடந்து சென்று கைமுட்டியால் கதவை தட்டி, ஜெராசிம், கதவை திற என்று சத்தம் போட்டான். மூளுவின் அடங்கிய குறைப்பு குரல் மட்டுமே கேட்டது, பதிலில்லை. கதவை திற, நான் சொல்கிறேன் என்று திரும்பவும் சொன்னான். கெவ்ரில்லா, ஆண்ட்ரியேஜ், அவனுக்கு காது கேட்காது, உனக்கு தெரியாதா? அவனால் கேட்க முடியாது என்று ஸ்டீபன் கீழே இருந்து கத்தினான். எல்லோரும் சிரித்தார்கள். அப்போ என்ன செய்யலாம் என்று கெவ்ரில்லா மேலிருந்து கேட்டான். கதவில் ஒரு ஓட்டை இருக்கிறது, அதற்குள் தடியை விட்டு ஆட்டு என்றான் ஸ்டீபன். கெவ்ரில்லா குனிந்து பார்த்தான். அதை எதனாலோ அடைத்து வைத்திருக்கிறான், மேலங்கியாலோ என்னத்தாலோ. சரி, மேலாடைய உள்ளே தள்ளு. அந்த நேரத்தில் மூளுவின் அடங்கிய குறைப்பு திரும்பவும் கேட்டது. பாருங்க, அது கதைக்கிறது என்று சொன்னது கூட்டம். திரும்பவும் எல்லோரும் சிரித்தார்கள். கெவ்ரில்லா தன் காதை சோய்ந்தான். முடியாது நண்பனே, வேண்டுமானால் நீயே மேலாடையை தள்ளு என்றான் கெவ்ரில்லா. சரி, நான் செய்கிறேன். ஸ்டீபன் தட்டு தடுமாறி மேலே ஏறி ஒரு தடியை எடுத்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலாடையை தள்ளினான். பின் ஓட்டைக்குள்ளால் தடியால் துளாவி வெளியே வா என்று கத்தினான். இன்னும் தடியை கையில் வைத்து கொண்டிருந்த போது அறைக்கதவு வேகமாக தள்ளி திறக்கப்பட்டது. உடனே கூட்டமாக நின்றவர்கள் தாறுமாறாக விழுந்தடித்து கொண்டு இறங்கினார்கள். கெவ்ரில்லா தான் முதலில் இறங்கினான். அங்கிள் ரேயல் தன் ஜன்னலை பூட்டினான். வெளியே வா என்று கத்தினான் கெவ்ரில்லா முற்றத்தில் நின்று கொண்டு.
ஜெராசிம் அசையாமல் தன் கதவடியிலே நின்றான். கூட்டம் படிக்கட்டின் கீழ் கூடி நின்றது. இடுப்பிலே கைகளை வைத்துக்கொண்டு ஜெர்மன் மேலாடையில் ஜெராசிம் அந்த பாவப்பட்ட உயிரினங்களை வெறுப்புடன் கீழே பார்த்தான். அவன் சிறு விவசாயிகள் போடும் சிகப்பு சட்டையிலே ராட்சதன் போல நின்றான். கேப்ரில்லா ஓரடி முன்னால் வைத்தான். நண்பனே, மரியாதை இல்லாமல் நடக்காதே என்றான் கேப்ரில்லா. சீமாட்டிக்கு அவனுடைய நாய் வேண்டும் என்று சொல்கிறாள் என்று சைகைகளால் அவனுக்கு விளங்கப்படுத்த தொடங்கினான். அதை உடனடியாக அவளுக்கு கொடுத்து விடு, அல்லது உனக்கு கெடுதல் தான் நடக்கும் என்றான். ஜெராசிம் அவனை பார்த்த பின் நாயை காட்டி தன் கையாலே கழுத்தை சுற்றி காட்டினான். சுருக்கு கயிறு ஒன்றை இறுக்குவதைப் போல. பின் கேப்ரில்லாவை பார்த்து இன்னும் என்ன வேண்டும் என்று கேள்வி குறிப்புடன் நின்றான். அதுதான் அதுதான் என்று ஆமோதிப்பது போல கேப்ரில்லா தலையை ஆட்டினான். ஜெராசிம் கண்களை தாழ்த்தி பின் சடுதியாக மூளுவை காட்டினான். அது இதுவரை நேரமும் அவனுக்கு பக்கத்திலே வஞ்சகம் இல்லாமல் வாலை ஆட்டி கொண்டிருந்தது. என்ன என்று அறியும் ஆவலுடன் காதுகளை கூர்மையாக வைத்து கேட்டுக்கொண்டிருந்தது. திரும்பவும் ஜெராசிம் கழுத்தை சுற்றி இருக்க சைகைகளை காட்டிவிட்டு நெஞ்சில் பலமாக அடித்தான். மூளுவை தானே கொள்வேன் என்று காட்டுவது போல. ஆனால் எங்களை நீ ஏமாற்றி விடுவாய் என்று அதற்கு பதிலளித்தான் கேப்ரில்லா. ஜெராசிம் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு திரும்பவும் தன் நெஞ்சில் தட்டிவிட்டு தன் அறைக்கதவை அடித்து சாத்தினான். எல்லோரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அர்த்தம் என்ன என்று கேப்ரில்லா துவங்கினான். அவனை அப்படியே இருக்க விடுங்கள் கேப்ரில்லா அன்ட்ரிச்சியேவ். அவன் உறுதிமொழி அளித்தபடி செய்வான். அவன் அப்படித்தான், உனக்கு தெரியும். உறுதிமொழி அளித்தால் அதை செய்யாமல் விடமாட்டான். அவன் எங்களைப் போன்றவன் அல்ல. அவனுக்கு உண்மை என்றால் உண்மைதான். ஓம் என்றான் ஸ்டீவன். ஓம் என்றார்கள் எல்லோரும். தங்கள் தலையை அசைத்தும் ஓம் ஓம் என்றும் அப்படித்தான். அங்கிள் ரயில் தன் ஜன்னலை திறந்து ஓம் என்றான். சரி, பார்ப்போம் என்றான் கேப்ரில்லா. இருந்தும் அவனை கவனிப்பதை நாங்கள் விடப்போவதில்லை. எரஸ்கோ, இங்கே வார் என்றான் மஞ்சள் பருத்தி ஆடையிலே பரிதாபத்துக்குரிய ஒருவனை பார்த்து. அவன் தன்னை ஒரு தோட்டக்காரன் என்று சொல்லிக் கொள்பவன். நீ ஒரு பொல்லை வைத்துக்கொண்டு இங்கே இரு. ஏதாவது நடந்தால் என்னிடம் ஓடி வந்து சொல்லு என்றான். எரோஸ்கோ ஒரு பொல்லை எடுத்து வைத்துக்கொண்டு படித்தட்டின் கடைசி படியிலே இருந்து கொண்டான். கூட்டம் கலைந்து சென்றது. என்ன நடக்கப் போகிறது என்று அறிய ஆவலுள்ள ஒரு சிலர் சிறுவர்களைத் தவிர கேப்ரில்லா வீட்டுக்கு போய் எல்லாம் செய்தாயிற்று என்று சீமாட்டியிடம் சொல்வதற்கு லியூபோவன்னாவை அனுப்பி வைத்தான். தேவையானால் ஒரு போலீஸ்காரனை வரவழைப்பதற்காக வண்டிக்காரன் ஒருவனையும் அனுப்பி வைத்தான். சீமாட்டி கைக்குட்டையிலே ஒரு முடிச்சு போட்டு அதன் மேல் கொஞ்சம் ஓடிக்கொலோன் தெளித்து அதை முகர்ந்தாள். கன்னங்களிலே அதை தடவிக்கொண்டாள். தேநீர் குடித்தாள். செறித்துளிகளை அருந்தி இருந்ததால் திரும்பவும் துயின்றாள். ஆரவாரம் முடிந்து 1 மணி நேரத்தின் பின்னர் ஜெராசிம் அறை கதவு திறந்தது. அவன் வெளியே வந்தான். மிகவும் மதிப்புள்ள மேலாடை ஒன்றை அணிந்திருந்தான். மூளுவை கயிற்றிலே கட்டி கையிலே பிடித்திருந்தான். அவன் போவதற்காக எரஸ்கோ தள்ளியிருந்தான். ஜெராசிம் வாயிற்கதவடிக்கு சென்றான். முற்றத்திலே நின்ற சிறுவர்கள் அவனை அமைதியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் திரும்பி பார்க்காமல் தொப்பியை மட்டும் தலையில் அணிந்து கொண்டான். அவனை பின்தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான் என்று ஒற்றனை போல பார்க்கச் சொல்லி கேப்ரில்லா எரஸ்கோவிடம் சொன்னான். எரஸ்கோ தூரத்திலிருந்து பார்த்தபோது ஜெராசிம் தன் நாயுடன் சாப்பாட்டு கடைக்கு போவதைக் கண்டான். அவன் வெளியே வரும் வரை காத்திருந்தான். ஜெராசிம் சமையல் கடைக்காரருக்கு நன்றாக தெரிந்தவன். அவனுடைய சைகைகள் கடைக்காரனுக்கு நன்றாக புரியும். இறைச்சி துண்டுகள் போட்ட கேபேஜ் சூப் கேட்டுவிட்டு ஜெராசிம் மேசையில் கைகளை கட்டி கொண்டிருந்தான். மூளு அவனுடைய கதிரைக்கு பக்கத்திலே நின்றது. அமைதியாக தன் கூரிய புத்தியுள்ள கண்களால் அவனை கவனித்து கொண்டிருந்தது. அதனுடைய உடம்பு மயிர்கள் பளபளப்பானவை. அவற்றை அப்பொழுதுதான் அவன் வாரிவிடப்பட்டிருந்தான். ஜெராசிமுக்கு சூப்பை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்குள் அவன் கொஞ்சம் பானை நொறுக்கி தூள்களை போட்டான். இறைச்சியை சிறிதாக வெட்டினான். கோப்பையை மூளுவுக்கு முன்னாலே நிலத்தில் வைத்தான். மூளு தன் நாகரிகமான பாணியிலே அதை கொடிக்கத் தொடங்கியது. சின்னஞ்சிறிய முகவாயை நேர்த்தியாக வைத்திருந்தது. அதனால் சூப் முகத்தில் படவில்லை. ஜெராசிம் அதை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். கண்களிலே இருந்து பெரிய 2 கண்ணீர் துளிகள் உருண்டு விழுந்தன. ஒன்று நாயின் புருவத்திலே விழுந்தது. மற்றையது சூப்புக்குள் விழுந்தது. தன் முகத்தை கையால் மறைத்தான். மூளு கோப்பையில் இருந்த அரைவாசி சூப்பை குடித்து முடித்துவிட்டு வெளியே வந்து தன் உதடுகளை நக்கிக் கொண்டிருந்தது. ஜெராசிம் எழுந்து சூப்பிற்கான காசை கொடுத்துவிட்டு வெளியே போனான். பரிசாரகன் அவனை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தான்.
எரஸ்கோ அவனை பார்த்தவுடன் மூலையிலே ஒளித்துக் கொண்டான். பின் அவனை முன்னாலே போகவிட்டு பின்னாலே போனான். ஜெராசிம் அவசரமில்லாமல் நடந்தான். அவன் கையில் மூளுவை கட்டியிருந்த கயிறு இருந்தது. வீதியின் மூலைக்கு அவன் வந்தபோது எதையோ சிந்திப்பதைப் போல நின்றான். பின் திடீரென்று கிரீமியன் கோட்டை நோக்கி துரித கதியிலே நடந்தான். வழியிலே ஒரு வீட்டின் முற்றத்திற்குள் சென்றான். அங்கே விடுதி ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதிலிருந்து 2 சங்கற்களை எடுத்து கொண்டான். கிரிமியன் கோட்டையிலே ஆற்றங்கரை பக்கம் திரும்பினான். அங்கே 2 சிறிய துடுப்பு படகுகள் ஒரு களியிலே கட்டப்பட்டிருந்தது. அங்கே சென்றான். அந்த இடம் அவனுக்கு பரிச்சயமானது. படகு ஒன்றிலே மூளுவுடன் பாய்ந்து ஏறினான். அப்போது முதிய ஒரு முடவன் தோட்டத்து கொட்டில் மூலையிலிருந்து வெளியே வந்து அவனை பார்த்து சத்தம் போட்டான். ஆனால் ஜெராசிம் அவனை பார்த்து தலையை ஆட்டிவிட்டு படகை ஆற்றின் விசைக்கு எதிராக விறுவிறுப்புடன் வலிக்கத் தொடங்கினான். ஒரே ஒரு கணத்தில் 200 யார் தூரத்தை கடந்தான். முதியவன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றான். பின் இடது கையால் பிறகு வலது கையாலும் முதுகை சொறிந்தான். பிறகு கொட்டிலுக்கு தாண்டி தாண்டி சென்றான். ஜெராசிம் படகை சிடந்தூரம் ஓட்டிக்கொண்டு போனான். மொஸ்கோவை கடந்தான். ஆற்றங்கரையின் இருபக்கமும் புல்வெளிகள், சந்தை தோட்டங்கள், வயல்கள், அடர்த்தியான புதர்கள் என்று சென்று கொண்டே இருந்தன. சிறு விவசாயிகளின் கொட்டில்கள் தெரிய ஆரம்பித்தன. நாட்டுப்புறத்தின் மனம் வீசத் தொடங்கியது. தான் வைத்திருந்த துடுப்புகளை படகின் அடியிலே வைத்தான். தலையை தாழ்த்தி மூளுவை பார்த்தான். மூளு ஈரமில்லாத ஓர் இருக்கையிலே அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவனுடைய பிரமாண்டமான கைகள் அதன் முதுகை பிடித்து கொண்டிருந்தன. படகின் அடிப்பகுதியிலே முழுவதிலும் தண்ணீர் நின்றது. படகு படிப்படியாக நீரோட்டத்துடன் நகரத்தை நோக்கி திரும்பவும் இழுபட்டு கொண்டிருந்தது. இறுதியிலே ஜெராசிம் முகத்திலே ஒருவித எரிச்சல் தோன்ற அவசரமாக எழும்பினான். கொண்டு வந்த செங்கற்களை ஒரு கயிற்றிலே கட்டினான். அதிலே இருக்கும் சுருக்கொன்றை போட்டு மூளுவின் கழுத்தை சுற்றி போட்டான். மூளுவை தூக்கி ஆற்றின் மேலாக கொண்டு சென்றபோது அதை கடைசியாக ஒரு தரம் பார்த்தான். அதுவும் எந்தவித அச்சமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் அவனை பார்த்து மெதுவாக வாலை ஆட்டியது. அவன் முகத்தை மறுபக்கம் கசப்புடன் திருப்பிக் கொண்டான். கைகளை பிசைந்தான். மூளு விழுந்தபோது அது கதறிய ஊளை குரலோ தண்ணீர் சிதறி ஏற்பட்ட கனத்த சத்தமோ ஜெராசிமுக்கு கேட்கவில்லை. அவனுக்கு பெரும் ஆரவாரமான நாள் கூட அமைதியான நாள்தானே. எங்களுக்கு மிக அமைதியான இரவும் சத்தமுள்ள இரவே. அவன் திரும்பவும் கண்களை திறந்தபோது சிற்றலைகள் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு ஆற்றிலே விரைந்து சென்று கொண்டிருந்தன. படகிலே அடித்தன. அகலமாக வட்டமிட்டு தூரத்திலே உள்ள கரையை அடைந்தன. எரஸ்கோவின் பார்வையிலிருந்து ஜெராசிம் மறைந்து விட்டான். எரஸ்கோ வீட்டுக்கு வந்து அவன் என்ன பார்த்தான் என்பதை அறிவித்தான். சரி, அவன் அதை மூழ்கடித்து விட்டான். இப்போது நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். அவன் ஒரு முறை உறுதிமொழி அளித்தாள் என்றாள் ஸ்டீவன். அன்று அவனை எவருமே காணவில்லை. வீட்டிலே உணவு சாப்பிடவும் வரவில்லை. மாலை வந்தது. இரவுணவு சாப்பிட எல்லோரும் கூடினார்கள். எப்படிப்பட்ட விசித்திரமான உயிரினம் அந்த ஜெராசிம்! ஒரு நாய்க்காக வருத்தம் அடைந்ததை பார் என்றாள் தடித்த சலவைக்காரி திடீரென உணர்ச்சி வசப்பட்டு. ஜெராசிம் இங்கேதான் இருந்தான் என்று சொல்லி அழுதான் ஸ்டீவன். கரண்டியாலே தன் கஞ்சியை சுரண்டி அள்ளிக்கொண்டே. எப்படி, எங்கே? 2 மணித்தியாலந்துக்களுக்கு முன். ஓம், வாசற் கதவருகே அவனை சந்தித்தேன். இங்கே இருந்து அவன் போய்கொண்டிருந்தான். முற்றத்திலிருந்து வெளியே வந்தான். நாயை பற்றி அவனிடம் கேட்க முயன்றேன். அவன் நல்ல மனநிலையில் இருக்கவில்லை என்று தெரிந்தது. அவன் என்னை தள்ளிவிட்டான். தன் வழியிலே நிற்க வேண்டாம் என்றுதான் அப்படி செய்தான் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவன் தள்ளிய போது என்னுடைய கழுத்து ஒடிந்தது போல இருந்தது. ஓ! ஸ்டீவனால் சிரிக்காமல் இருக்க இயலவில்லை. தன் கழுத்தை தடவிவிட்டான். ஓம், அவனுடைய கைமுட்டி எப்படிப்பட்டது! எல்லோரும் ஸ்டீவனை பார்த்து சிரித்தார்கள். இரவுணவுக்கு பிறகு எல்லோரும் கலைந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் பிரமாண்டமானதொரு உருவம் தன் தோள்களில் ஒரு பையுடனும் கையில் ஒரு தடியுடனும் தீவிரத்துடன் பிரதான தெருவில் நடந்து போய்க் கொண்டிருந்தது. அது ஜெராசிம். எதையும் பார்க்காமல் அவசரமாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். தன் வீட்டை நோக்கி, தன் கிராமத்தை நோக்கி, தன் சொந்த நாட்டுப்புறத்திற்கு. பரிதாபத்துக்குரிய மூளுவை மூழ்கடித்த பின் தன் அறைக்கு விரைந்து போய் குதிரை மூடும் துணியொன்றிலே சில பொருட்களை அவசரமாக மூட்டையாக கட்டி தோளிலே சுமந்து கொண்டு போக ஆயத்தமானான். அவனை மொஸ்கோவிற்கு அழைத்து வந்தபோது அந்த தெருவை கவனமாக அவதானித்திருந்தான்.
சீமாட்டி அவனை அழைத்து வந்தபோது அந்த கிராமம் தெருவிலிருந்து ஒரு 20 மைல் தூரம் உள்ளே இருந்தது. அவன் தோற்கடிக்க முடியாத நோக்கத்துடனும் பிடிவாதமான ஆனால் மகிழ்ச்சியான தீர்மானத்துடன் தோள்கள் நேராக நிமிர்ந்து நெஞ்சு விரிந்தும் இருக்க நடந்து கொண்டிருந்தான். கண்கள் முன்னால் நிலையாகவும் நேராகவும் குத்தி நின்றன. அவனுடைய வயதேறிய தாய் அவனுக்காக வீட்டில் காத்து கொண்டிருப்பாள் என்பது போல. அந்நியர்கள் மத்தியில் விசித்திரமான பகுதிகளிலே அலைந்து திரிந்தபின் அவன் எப்போ வருவான் என்று எதிர்பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போல. அவன் அவசரமாக சென்று கொண்டிருந்தான். அந்த கோடையிலே அப்போது இரவாகிக் கொண்டிருந்தது. இரவு இன்னும் பொம்மையுடன் இருந்தது. மறைந்து கொண்டிருக்கும் கடைசி ஒளி வீசிக் கொண்டிருந்தது. மறுபக்கம் நீல பழுப்பு நிற அந்தி மெல்லொளி ஏற்கனவே எழுந்துவிட்டது. இரவு அந்த பக்கமிருந்து வந்து கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான காடைகள் எல்லா பக்கமும் இருந்து பறந்து கொண்டிருந்தன. கோன்கிரேக் பறவைகள் புதர் பற்றைகளிலிருந்து ஒன்றையொன்று அழைத்து கொண்டிருந்தன. ஜெராசிமால் அவற்றை கேட்க முடியவில்லை. மரங்களின் மென்மையான இரவின் முணுமுணுப்புகளை கேட்க முடியவில்லை. அதுவே அவனுடைய வலிமையான கால்களை நடத்தி சென்றது. ஆனால் இருண்ட வயல்களிலிருந்து காற்றில் மிதந்து வந்த பரிச்சயமான பழுத்த கம்பு பயிர்கள் மணத்தை மணக்க முடிந்தது. வீட்டிலிருந்து வந்து முகத்தை அணைக்கும் காற்றை உணர்ந்தான். தலைமுடியுடன் தாடியுடனும் விளையாடும் காற்றை அவனால் உணர முடிந்தது. வீட்டுக்கு செல்லும் வெண்ணிறமாகிக் கொண்டிருக்கும் தெருவை முன்னாலே பார்த்தான். அது அம்பை போல நேராக சென்று கொண்டிருந்தது. எண்ணில்லாத விண்மீன்கள் ஆகாயத்தில் கண்டான். அவை அவனுடைய பாதை வெளிச்சத்து காட்டிக் கொண்டிருந்தன. சிங்கத்தைப் போல துணிந்து வெளியேறியிருந்தான். எழுந்து வரும் சூரியன் தன் சிவந்த வெளிச்சத்தை காட்டியது. அவன் இன்னும் புத்துணர்ச்சியுடன் களைப்பற்றும் நடந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்கும் மொஸ்கோவிற்கும் 30 மைல் தூரம்தான் இருந்தது. 2 நாட்களில் அவன் வீட்டில் நின்றான். சின்னஞ்சிறிய கொட்டில் அது. அங்கே குடியிருந்த ஒரு படைவீரனின் மனைவி அவனைக் கண்டு வியந்து போனாள். புனித படங்களுக்கு முன்னால் நின்று அவற்றை வணங்கினான். பின் கிராமப் பெரியவரை சந்திக்கச் சென்றான். கிராமப் பெரியவர் முதலில் ஆச்சரியப்பட்டு போனார். ஆனால் வைக்கோல் வெட்டும் காலம் அப்போதுதான் துவங்கியிருந்தது. ஜெராசிம் முதல் தரமான அறுவடைக்காரன். அந்த இடத்திலேயே அவன் கைகளில் ஒரு அரிவாளை கொடுத்தார்கள். அவன் பழைய மாதிரியே அறுவடை செய்ய துவங்கினான். அள்ளி கூட்டி வேகமாக வெட்டுவதையும் வாரி அள்ளுவதையும் பார்த்த சிறு விவசாயிகள் திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டு நின்றார்கள். மொஸ்கோவில் ஜெராசிம் போய்விட்ட அடுத்த நாள் அவன் அங்கே இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். அவனுடைய அறைக்கு சென்றனர். அதை தலைகீழாக புரட்டி தேடினர். கெவ்ரில்லாவுடன் பேசினர். அவனும் வந்தான். எல்லாவிடமும் பார்த்தான். தோள்களை குலுக்கினான். காது கேட்காதவன் ஓடிவிட்டான் என்றும் அல்லது அந்த முட்டாள் நாயுடன் அவனும் மூழ்கி இறந்து போனான் என்றும் தீர்மானித்தான். அந்த செய்தியை போலீசுக்கு அறிவித்தார்கள். சீமாட்டி இடமும் அறிவித்தார்கள். முதியவள் பயங்கரமான கோபம் கொண்டாள். வெடித்து அழுதாள். என்ன மாதிரி என்றாலும் அவனை கண்டுபிடியுங்கள் என்று உத்தரவிட்டாள். அந்த நாயை கொல்லச் சொல்லி தான் ஒரு காலம் ஆணையிடவில்லை என்று பிரகடனம் செய்தாள். உண்மையில் கெவ்ரில்லாவை திட்டிய திட்டில் அன்று முழுவதுமே அவன் தலையை ஆட்டிக்கொண்டும் முணுமுணுத்து கொண்டும் இருந்தான். அங்கிள் ரொயல் கடைசியாக வந்து சரி சரி என்று அனுதாபத்துடன் சொல்லும் வரை அவன் அப்படியே இருந்தான். கடைசியிலே ஜெராசிம் தன் கிராமத்தில் இருக்கிறான் என்ற செய்தி வந்தது. முதியவள் சற்று சமாதானம் அடைந்தாள். முதலிலே அவன் மொஸ்கோவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தாள். பின்னர் அப்படியான நன்றியற்ற உயிரினம் அவளுக்கு முற்றிலும் உபயோகமற்றது என்று பிரகடனப்படுத்தினாள். அது நடந்த சில காலத்தில் அவள் இறந்தும் விட்டாள். அவளுடைய வாரிசுகளுக்கு ஜெராசிமை பற்றி சிந்திக்க நேரம் இருக்கவில்லை. தாயின் மற்ற வேலைக்காரர்கள் வருடாந்த வாடகை கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஜெராசிம் இன்னும் தன் குடிசையிலே தனிமையிலே வசித்து வருகின்றான். அவன் முன்பு போலவே பலத்துடனும் உடல் நலத்துடனும் வாழ்கின்றான். முன்பு போலவே 4 பேருடைய வேலையை தனியொருவனாகவே செய்கின்றான். முன்பு போலவே தீவிரமானதாக உறுதியாக இருக்கின்றான். ஆனால் அவன் மொஸ்கோவிலிருந்து திரும்பி வந்த பிறகு பெண்கள் சகவாசத்தையே விட்டுவிட்டான். அவர்களை திரும்ப கூட பார்ப்பதில்லை. ஒரு நாயை கூட வைத்திருக்கவில்லை. அது நல்ல அதிர்ஷ்டமே. பெண்களின் சகவாசம் இல்லாமல் இருப்பது நல்லதே. ஆனால் நாயை பொறுத்தவரை அவனுக்கு அது ஏன்? எந்த கள்ளனும் காசுக்காக அவனுடைய குடிசைக்கு வர முடியாது என்று சிறு விவசாயிகள் காரணம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
வாய் பேசாதவனுடைய பிரமாண்டமான பலம் அப்படிப்பட்ட புகழை அவனுக்கு அளித்திருந்தது. நன்றி.